நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் நிகாஸ் பாட்காஸ்ட் சீசன் 2. Gang gang gang, bitch get nigga money 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 gang gang nigga money gang gang, bitch get nigga money Live next level. nigga money high, nigga money high, nigga badla, nigga badla, nigga money nigga badla. Live next level. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் நிகா பாட்காஸ்ட். வணக்கம் ஜாங்கோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மைல், நல்லா இருக்கேன். நீங்க பேசுங்க. சிறப்பு சேமமா இருக்கேன். ஒன்னும் குறையே இல்ல. பேசணும் எப்படி இருக்கும். ஆமா, இவ கொச்சமே இல்லாம வடிவ ஆரம்பிக்கிறேன். ஏன்னா முன்ன எல்லா வாட்டியும் நமக்கு இது ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விட்டு நல்லா ஊர்க்கார உலகார பேசிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறோம். எடிட்டிங் அப்ப கடுப்பா இருக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர்னு உனக்கு டைம் ஸ்டாம்ப் அனுப்ப வேண்டியதா இருக்கு. அதனால ரெக்கார்டிங் ஆரம்பிச்ச உடனே டாபிக் உள்ள வந்துட்டேன். ஐ மீன் ரெக்கார்டிங் பேச ஆரம்பிச்சிட்டோம். எப்படி இருக்கு நிலவரம் வெளிய? ஒரே மழை பெய்யுது. இதை வச்சு நம்ம எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க. பாட்காஸ்ட் உலகம் எப்படி இருக்கு? அரைமுறைல சொல்லுங்க. பாட்காஸ்ட் போன எபிசோடு கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைமுக்கு நிறைய ஓவர்லாப் டெக்னிக்கலா முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் ஒட்டி பிரிச்சு லைக் ஓரளவுக்கு பண்ணி ஒரு வச்சு வாய்ஸ் ஓவர் மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதானே, வருந்துகிறோம் திருந்துகிறோம் சொல்லிட்டு. அப்படின்னா எல்லா எபிசோட்ஸும் தர மாதிரி இருக்கும். அதனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த எபிசோட்ல இருக்காது. அதாம லாஸ்ட் ஆக்சுவலா கடைசியில மொட்டையா முடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த எபிசோடு. ஏன்னா கட் பண்ணி என்னால கரெக்டா இது பண்ண முடியல. இதுக்கப்புறம் பாக்கலாம் இந்த ரெக்கார்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு எபிசோட் ஃபுல்லா நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம். டாபிக்ல கழிச்சு தான் 2 தெரியும். hours ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்கும் போது எல்லாம் ஒரே ஓவர்லாப் சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்கிராப் பண்ணிட்டோம். பாட்காஸ்ட் உலகம் எப்படி இருக்கு? அதுக்கு முதல்ல வாங்க. இப்ப நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு தெரியுது. அங்க நடக்கிற குழாய் அடிட் பண்ணி தானே கேக்குறேன். ஆமாங்க, வர யூடியூப் கம்யூனிட்டி மாதிரி ஆயிடுச்சு. என்னால நம்ப முடியல. இந்த சண்டை நான் பல நாளா பாத்துன்னு இருக்கேன். பட் ஆனா என்ன ரீசன் தெரியல. நேம் சொல்லாம வலைபேச்சியாக மாற போகிற தமிழ் நிகா பாட்காஸ்ட். 3 பேர் வேணும், 2 பேர் தான் இருக்கும். ஒருத்தர் சைடு வியூல உட்காந்து பாத்துன்னு பேசணும். என்ன பண்றது இப்போ? நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்மளுக்கு துண்டுபிடி பாட்காஸ்ட். அவங்க ஏதோ ஒரு கேங்க போட்டு அடிப்பாங்க. ஆனா அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. மேபி இன்னைக்குதான் எனக்கு தெரிய வந்துச்சு யார போட்டு அடிக்கிறாங்கன்னு. துண்டுபிடி நான் ஃபாலோ பண்ணல. நல்லா சொல்லிருக்கேன். ஆனா என்ன அடிச்சிருக்காங்க அப்படி அவங்க? ஆமா, துண்டுபிடி நல்லா இருக்கும். நான் கேட்பேன் ரெகுலரா. நீங்க துண்டுபிடி அப்படி ஒரு கேங்க போட்டு அடிப்பாங்க சொன்னீங்க. அது இவங்கதான் எப்படி ஷூரா சொல்ல முடியும்? என்ன அப்படி சொன்னாங்க? இல்ல இப்ப அவங்களே மென்ஷன் பண்றாங்களே ஸ்டோரியில தான் டிஎம்ஏன்னு. ஓ, டிஎம்ஏ சொல்றியா? டிஎம்ஏ தான் சொல்றேன். எனக்கு தெரியாது என்ன அவங்களுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா லைக் இவர் டிஎம்ஏ ஆசிராமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுதான் கொஞ்சம் எனக்கு இடிக்குது. பாருங்க, நாங்க மெயினா we are not taking any stands here. ஏன்னா நமக்கே ஃபர்ஸ்ட் தெரியாது என்ன பிரச்சனை நடக்குது, what is happening there ன்னு தெரியல. all we did is we just wished the new team for a new congratulations அந்த மாதிரி சொல்லிட்டோம். நம்ம தோழர் ஒருத்தர் கமெண்ட்ல என்ன பற்றி இஷ்யூனே தெரியாம எப்படி நீங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறீங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டே இருக்கலாம். அந்த போஸ்ட் இட் வாஸ் நாட் அ ஸ்டாண்ட் போஸ்ட். டிஎம்ஏ பத்தி ஒரு போஸ்ட் போட்டுட்டோம் நம்ம. அவங்கள சும்மா லைட் ஹார்ட்டடா ஒரு கலாய்க்கிற மாதிரி சும்மா இது போட்டுட்டோம் நம்ம. அது உடனே இதுக்கு நீங்க டீம் கக்காஷி, நீங்க டீம் ஆசிரமான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கன்னு தெரியல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஆனா எனக்கு ஓவராலா ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா இது நம்ம கக்காஷி டீமுக்கு தான் சப்போர்ட் பண்றாப்ல. கக்காஷி ஹோம் கிரேம்லாம் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. மேபி அவங்களுக்கு இன்சைட்ஸ் தெரிஞ்சிருக்கும் என்ன உள்ள ஆச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வரப்போற எபிசோட்ஸ்லயும் கக்காஷி எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்னு தோணல. நான் பர்சனலா ஆபீஸ்ல சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மங்காத்தா மணி அப்பெல்லாம் ஒன்னும் பிற்போக்கு ஆள் கிடையாதுயா. அவன் பயங்கரமா இது பண்றான். அவன் சும்மா அந்த இது மாதிரி பிரிட்டன் பண்றான். அவன் அதேதான் அவங்க இந்த ப்ரோமோல சொன்னானுங்க. அவன் அப்படி பண்றது அப்படிப்பட்ட பிற்போக்கு வாரியாண்டா இவனுக்கு கிட்ட சேர்த்திருக்க மாட்டானுங்க. ஏன்னா அவனும் ஒரு லிசனர், ஸ்டார்டிங் ஓஜி லிசனரா இருந்திருக்கான். இவங்க பயங்கர இப்ப நமக்கு ஒரு லிசனர் இருக்கான், அந்த மாதிரி லிசனர் இருந்திருக்கான் ஸ்டார்டிங்ல இருந்து. அப்படியே ரெக்கார்டிங்ஸ்ல வர இது மாதிரி வந்திருக்கான் அவன். அவன் ஒரு நிஜமாவே சீரியஸா நிஜமா நினைச்சிருந்தாங்க மங்காத்தா மணி நிஜமாவே ஒரு ஜாதி வெறியன்னு போலாம.
நினைச்சு இருக்கிறவங்க இருக்காங்க. இல்ல சொல்ல மேபி அத ஜாங்கோ. பத்தி ஐடியா இல்லாத ஆளுன்னு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு அந்த திராவிடம் அத பத்திலாம் ஐடியா இல்லாம ஒரு ஒரு காமன் அவன் மேன் வந்து ரொம்ப பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து he's not a பார்க்கும்போது person who can have a serious discussion. அது அவனே ஒத்துக்கினான். என்னால ரொம்ப இவங்கள ஆமா. மாதிரி சீரியஸா பேச முடியாது. அதனால எப்பவுமே லைட் ஹார்ட்டா பேசுற ஒரு பர்சன் நானு. பட் இந்த ஐடியாலஜில எப்பவுமே நான் இது பண்றேன் ஐடியாலஜின்னு சொல்றான் அவன். ஒவ்வேசரா இப்போ எல்லாம் எஸ்விகே ஓகே. இவ்ளோ என்ன இந்த இது அஜித்தோட டிபி எடுத்தா மட்டும் நல்லா இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து. மத்தபடி ஓகேங்க நீங்க. ஏய் இவன் தனிப்பட்டவன் மட்டும் இங்க கக்கின்னுக்காரா டேய். ஆனா நான் கூட அதான் நினைச்சேன் இன்னைக்கு ஓகே இந்த புது ம். புது பேஜ் ஆரம்பிச்சாங்க. புது பேஜ் என்னது சதன் வைல்ட் ரைடர்ஸா அந்த இது பேரு பாட்காஸ்ட் பேரு. சவுத் வைல்ட் ரைடர். சவுத் வைல்ட் ரைடர்ஸ். நான் யோசிச்சேன் இந்த பேஜ் நான் ஃபாலோவே பண்ணலையே நம்ம எப்படி நமக்கு ஸ்டோரி கார்டு இல்ல ஃபாலோயிங் கார்டு அப்பதான் தெரியும் எஸ்விகே பேஜ்ல பேரை மாட்டிருக்காங்க. ஆமாமா. அவங்க அந்த பேஜ் அவங்க கிட்ட இருந்திருக்கு. பாட்காஸ்ட் நம்ம கிட்ட இருந்திருக்கு. தெரியல. அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு தெரியல. அது ஐடியாலஜிக்கல் சண்டையா இல்ல பர்சனல் ஃபைட்டா ஒன்னும் புரியல. பர்சனல் ஃபைட் ஆண்டா மேபி ஓபி ராமா கூட ஆசிராமா வருவான்னு நினைச்சு பார்க்கலாம் நானு. இன்னும் கொஞ்சம் ஓவரா காமிக்ஸ் தான் போட்டாப்லையோ நம்ம பாஸ்தாமா. டென்ஷன் ஆகி இல்ல போனா வாட் ஐ ஃபீல் இஸ் எனக்கு நிஜமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு ரொம்ப வருத்தமாகும் டீம் பிரிஞ்சுட்டு. ஏன்னா நான் வந்து 20 இந்த ஃபர்ஸ்ட் சீசன்னு கேட்டுங்கிறேன் நான் இவங்கள்ட்ட. அண்ட் ஐ திங்க் லாக்டவுனுக்குலாம் முன்னாடி இருந்து கேட்க ஆரம்பிச்சேன். ஐ திங்க் லாக்டவுன் பார்க்க இந்த ஹேக் ஆயினார்ல ஜெயிச்சு இது பாரத் மாதா கி ஜெயலாம் வந்துச்சு. அப்பட்லன்னு கேட்டுங்கிறேன். திடீர்னு அந்த ஓஜி டீம் காணான்னு இல்லாத போது ஒரு மாதிரி ஒரு வெற்றிடம் ஒரு எம்டினஸ் மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஐ ஹோப் தே ஆல் அவங்க டிஃபரன்ஸை சார்ட் அவுட் பண்ணி திரும்பி ஒன்னா பழைய மாதிரி சேரணும்னு ஆசை நான் படுறேன். எங்களுக்காக சேருங்கண்ணா. கமெண்ட்ல கூட ஒருத்தன் கேட்டிருந்தான். அண்ணா நீ சண்டை போட்டுக்கானுங்க எங்களுக்காக ஒன்னாருங்க. அவனுங்களே கலாச்சிருக்காங்க இந்த அதுதான் term. அதுதான் அதனால அதுதான் அதுதான் எனக்கு வந்து ஓகே எனக்கு கஷ்டமா இருக்கு பிரிஞ்சது. பட் ஆனா நீ யாராச்சும் பிரிஞ்சு பிரிஞ்சா வந்தோம் அதே சந்தோஷம் மாதிரி எப்பவுமே இல்ல இல்ல அது வந்து வேற அது ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து நம்ம எந்த ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப் கேஜி பிரிஞ்சாலும் ஜாங்க ஒரு மாதிரி இந்த ரைட்டர் படத்துல வர எஸ்ஜிஎஸ் மாதிரி அப்படியே காதெல்லாம் அப்படியே குளு குளுன்னு ஆயிடும் அவருக்கு. அது வந்து சிங்கிளா இருந்தா அந்த மாதிரியான ஒரு விபத்தை அனுபவிக்கணும் நம்ம. ஆனா இவங்க வந்து வாங்க எனக்கு ஜாங்க ஓகே அவங்க நம்மளும் சண்டை போட்டு பிடிடும். எனக்கு என்னன்னா அவங்க அதை மிஸ் பண்ணுவேன். திரும்பி அவங்க 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து பண்ண மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுவேன். கண்டிப்பா ஆஷ்ராமா இல்லாம ரொம்ப இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும் பாட்காஸ்ட். ஆஷ்ராமா பேசுறது ஒரு அவங்க எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருப்பாங்க அவங்க இதுல. எவ்ரிபடி அதுதான் கொஞ்சம் ஹேஸ் தேர் கஷ்டமா ஓன். எனக்கு எனக்கு டிஎம்எஸ் இருக்கு இந்த சைடு வந்து இப்படி ஒரு கொக் கொக் பண்ணியிருந்தாருன்னு தெரியல. நம்ம பேஜ்ல வேற ஒன்று கமெண்ட் பண்றாரு என்ன இன்டிமேட் பண்றாரான்னு தெரியல. இன்டிமேட் ஐயோ சரி அவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லைன்னு நினைக்கிறேன். கட்டாசியும் அந்த இதுல இப்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சு. ட்ரெய்லர்ல கூட ஐ டோன்ட் நீட் அன் எக்ஸ்பிளனேஷன். ஆமா ஆமா இல்லையா என்ன எக்ஸ்பிளனேஷன் தரணும்? ஏன்னா நீ என்ன ரீசனுக்காக பிரிஞ்சு வந்தன்னு ஒண்ணு இருக்குல்ல. யார் பக்கம் நியாயம்னே தெரியாம நீ யாரை சப்போர்ட் பண்ணுவ? ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வரணும். இவங்க கொஞ்சம் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிற மாதிரி தான் இருக்கு. கக்காச்சி டோபி ராமா. ஏன்னா நான் கூட உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? போன வாரம் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு கக்காச்சி. ஸோ நான் ஒழுங்கா ஃபீல் பண்ணல. ஒரு 2 days வந்து கிளைண்ட்ஸ் யாரும் காண்டாக்ட் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட்ஸ் எமர்ஜென்சினா மட்டும் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. நான் அப்பயே யோசிச்சேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம லிஸ்னர் கூட ஒருத்தர் டிஎம் பண்ணியிருந்தாரு நம்ம ஸ்டோரி பார்த்துட்டு. நான் கூட பார்த்தேன் ப்ரோ டோபியோட ஸ்டோரி கூட லாஸ்ட் 1 வீக்கா சரியில்லை என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க 4 பேருமே மீதி இருந்த 4 பேருமே ஒரு மாதிரி தான் இருந்திருக்காங்க போல. அதுதான் இப்ப வச்சு ஒரு மாதிரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. never in my wildest imagination I thought that இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு. இல்ல எனக்கு இது ஆவும் தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஆகும்னு எதிர்பார்க்கல. you saw this coming எப்படி? இல்ல அவங்களுக்குள்ள இந்த ஏதோ ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. இந்த டிஎம்கே சப்போர்ட்னாலயா? அதுதான் தெரியல. டிஎம்கே சப்போர்ட்னாலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இப்போ கக்காசி போட்ட போஸ்டும் கீழே ரெட்டு கருப்பு ஆட்டிங் தான் போட்டு விட்டுருக்காப்புல. இன்டெரக்டா சொல்றாரு ஸ்டில் நாங்க அதே ஸ்டாண்டா தான் இருக்கோம். டிஎம்கேக்கு தான் மட்டும் தர போறோம்னு. அது எனக்கு தெரியல. வேற ஏதாச்சும் பர்சனலா ஆஷ்டாமா பிஹேவ் பண்ணது பிடிக்காம போயிருக்கலாம். அந்த வேர்ட் அந்த கேப்ஷன் அந்த வேர்ட் கிளியரா பாத்தியா? அங்கேயார் போல இனிமேல் ஹிப்போக்ரசிக்கு நாங்க துணை இருக்க மாட்டோம். ஹிப்போக்ரசினா லைக் ஐ டோன்ட் நோ why அந்த பர்టిక్యులர் வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. திமுக துணை நிற்க மாட்டோம்ன்றாங்க. கரெக்ட்டா? ஹிப்போக்ரசினா அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது இவங்க பயங்கரமா பேசுனாங்க ஞாபகம் இருக்கா? ஆனா இப்போ அவங்க பேசாம இருக்கிறது ஒரு ஹிப்போக்ரசி தானே. அந்த மாதிரி ஒரு இது தோணி இருக்கலாம் உங்களுக்கு. அதுவும் இருக்கலாம். அது இல்லாம இவர கக்காஷி மென்ஷன் பண்ணது
ஏன்னா ஏதோ டெய்லரா சுயமரியாதையா இப்போ இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் போயினுக்குது ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் நடந்தப்போ அப்ப எதிர்க்கட்சியா இருந்த தலைவர் வந்து இப்போ நம்ம சிஎம் வந்து இதுக்கெல்லாம் விட்டு நான் இது அவங்க எல்லாரும் பெர்மனன்ட் ஆக்குவேன்னு சொல்லிட்டு பெர்மனன்ட் ஆக்கணும்னு அப்ப இருக்கிற சிஎம்க்கு ரெக்வஸ்ட் பண்ண லெட்டர் எழுதி இருக்காரு. ஸோ அப்படி விட்டுட்டு இப்போ வந்து என்ன மேடம் நாங்க அவங்க கூட டீ தான் சாப்பிட்டோன்னு அந்த மேயர் பேசும்போது இல்ல மிஸ்டர் ஒரு அமைச்சர் வந்து பிள்ளாரோ குடிக்கல நாங்கன்னு சொல்லிட்டு பேசுறதோ சரி ஒரு மாதிரி எங்களை விட்டா அவங்களுக்கு வேற யாரான்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டாங்க மாதிரி தோணுது எனக்கு. அதுவும் இது ஒண்ணு. ரொம்ப இப்போ நான் போன ப்ராக்டிஸ்ல நான் சும்மா ஜாலிக்கிறா நான் இந்த மாதிரி ஓகே ஒரே ஒரே ஐடியாலஜி எல்லாரும் ஒரே மாதிரி சப்போர்ட் பண்ணா இருக்குமே சொல்லிட்டு நான் ஒரு இது சப்போர்ட் பண்ண ஜாங்கோ ஒன்று சொல்லுவாரு மாபியஸ் ஒன்று சொல்லுவாரு. உள்ளுக்குள்ள எல்லாமே எப்பவுமே இட் ஹாஸ் டு பி லைக் சொல்றது இஷ்யூ பேஸ்டா இருக்கு. டிஎம்கே என்ன பண்ணாலும் ஒண்ணு உட்காந்து முட்டு கொடுக்கு நான் ஒண்ணும் இங்க இல்ல சும்மா காமெடிக்கிற நான் வந்து கருப்பு பைக் வச்சுக்கிறேன் சிவப்பு கப்புக்கு மாஸ்க் போட்ட மைல்ஸ் பண்ணால வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அதோட லிங்க் பண்ணாதீங்க ப்ளீஸ் தோழன். எம்ஆர்ஏ கருப்பு சிவப்பு ஏன்னா பாத்தீங்கன்னா விடாதீங்க சொல்லுங்க. இஷ்யூ பேஸ்டா என்னைக்குமே இருக்கணும். நம்ம ஒரு கட்சி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த கட்சி பண்ண எல்லாத்துக்கும் உட்காந்து சப்போர்ட் பண்ணிக்க முடியாது. இந்த இஷ்யூல என்ன தப்பு ஆனர் கிளிங் நடக்கப்போ ஆனர் கிளிங் தனி சத்தை ஏத்தணும்னு பேசுனாங்க. ஆனா இப்ப ஆனர் கிளிங் நடக்கும்போது அதை பத்தி எதுவுமே வரல. அதுக்குன்னு நான் வந்து இந்த சித்து ஃப்ரீக்வன்சி அக்கா மாதிரி முட்டாத்தனமா பேசின்னு இல்லைங்க பேசுறா பத்தியா ஆக்சுவலி இது கண்டசிஸ்டிக் ஆல்சம் ப்ராக்ரெசிவான கருத்து தெரியுமான்னாங்களே அவங்க தானே. அவங்களேடா நீ ஊடவே வேணாம் தெரிஞ்சு போச்சு. ஏதோ தமிழ் டெக் சாரி அவங்க பேர் என்ன டெக் சூப்பர் ஸ்டாருக்கும் அடடா கிரியேட்டர்ஸ்க்கும் நடுவுல நியாயமா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுனியா நல்லா இருந்துச்சா அதோட நிறுத்திக்கணும். தேவையில்லாம கண்டதை கொண்டு வந்துட்டு அவளுக்கு தனிப்பட்ட வகையில ஏடிடி மேல பயங்கர வன்மம் இருக்கு போல. ஏடிடி 2 வாட்டி அடிச்சிருக்கா போட்டு. அந்த வீடியோ சரியான வீடியோ நான் பார்த்தேன் இன்னைக்குதான் பார்த்தேன். நிஜமா எவனு கோபி சுராகர் பண்ணிட்டு இருக்கிறான் இதெல்லாம் பார்த்து செத்துடணும் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவு மேக்ஸ் ட்ரிகர்ல ஆனா அவன் கோர்ட்ல பேசியிருக்கான். ஆனா அவன் எல்லாமே கரெக்டா பேசியிருக்கான். இவ்வளவு கரெக்டா எவனோ பேசி நாங்க பாத்துட்டு இல்ல. இவ்வளவு அக்யூரேட்டா ஸ்டாண்டர்ட் ஏடிடி அளவுக்கு இந்த விஷயத்துல ரிலீஸ் பண்ணானே அதுவா ரீசெண்டா ஜாடின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தானே. ஆனா அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் 2 கேஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் சொல்ற ஒரு பாயிண்ட் சிறப்பாச்சு மச்சு. ஆனா ஒருத்தன் வந்து கீழே கமெண்ட் பண்றான் கடைசியா சொல்லிட்டா இப்ப நான் இது பார்த்துட்டு நீ திட்டனா திட்டிக்கோ ஆனா என்ன திட்டினா நீதான் தப்பான ஆளு நீ திட்டுற பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டான். ஒருத்தன கமெண்ட் பண்றான் இந்த வீடியோ வச்சு நீ வியூஸுக்காக தானே போட்டு கேச சம்பாதிக்கிற நான் எடுக்க ஏய் பாக்கணும்னா வீடியோ போடுறாங்க புண்டை பின்ன நீ பாக்க கூடாது வீடியோ போடுறாங்க. அவ என்ன பேசுறான்னு மட்டும் பாரு. நீ வியூஸுக்கு தானே வேறையா போடுற நீ மட்டும் ஒழுங்கான்றான். நீ யாரா நீ கன்ஃபியூஸ் தூங்கா புங்கா நீ வேற லெவல் இதுவா இருக்கு. இந்த ஒரு மீன் பாத்திருக்கியா 1 சிகரெட் ஒரு பிரெக்னன்டான உமன் வந்து சொல்லுவா நான் இப்ப தண்ணி அடிக்கிறனால தம் அடிக்கிறனால ஒண்ணு குவாண்டிக்கோ எஃபெக்ட் ஆகாது தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 20 years later கமெண்ட் பண்ணி பார்த்து யூடியூப்ல உட்காந்து இந்த மாதிரி ஐயோ நீ இது போட்டுங்க மேடம் யுவர் அபௌட் கிட் போஸ்டிங் சம் பிக்ஸ் அப்படினு சொல்லுவான். அது வந்து குறுநில மன்னர். ட்விட்டர்ல குறுநில மன்னர்னு ஒரு ஹேண்டில் இருக்கு. என்ன குறுநிலத்தை ஆழ்ந்தாரு உண்டாருன்னு தெரியல. சுஜித்துக்கு சப்போர்ட்டா போட்டு ஒரு போஸ்ட் போட்டும்பா புறம்போக்கு. இங்க பாடுறா அவன் வந்து கவின் வந்து சாரி குறுநில மன்னர் மட்டும் அடிச்சுட்டு நம்ம டாபிக்ல போயிடலாம். அப்படியே இதே டாபிக் மாதிரி வருது. இப்போ கேர்ள்ஸ்குள்ள போட்டோ போட்டு இன்ஸ்டால போட்டுருக்கான். ஏய் இவன் ஒரு பிளே பாய்டான்றான். என்ன மாதிரி ஜாங்கோ கடைசியா இந்த மாதிரி பொண்ணு கூட பேசினாலே பிளே பாய் நீங்க எந்த வயசுல நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க தாம ஒரு ஹலோ கேக்குதா சொல்லு கடைசியா இந்த மாதிரி படிக்கும் போது பண்ணது படிக்கும் போது கொஞ்சம் லேட்டா பட் நான் வந்து ஓப்பனா சொல்றேன். நான் வந்து 8வது படிக்கும் போது நம்ம கடைசியா பேச சுத்தி இந்த புறம்போக்கு இவள்தான் நான் கோட் எல்லாம் படிச்சேன். நிறைய பேர் ஏய் பொண்ணுகிட்ட பேசினாலே ஞாபகம் இருக்கு. ஒரு ஜூனியர் பொண்ணு வந்து நிறைய காய்ஸ் கிட்ட பேசுவோம். அந்த பொண்ணு எல்லாம் தப்பா பேசினானுங்க ஸ்கூலு. ஏய் நான் பொண்ணு இந்த மாதிரி நான் கூட சேர்ந்த மாதிரி நினைச்சிருந்தேன் நான். அது வந்து 12th இருந்து காலேஜ் போன அடுத்த செகண்ட் 12th 10th போகும்போதே தெரிஞ்சு போச்சு இது அப்பெல்லாம் ஒண்ணு இருக்கா வாய்ப்பு இல்ல அப்படின்னு. இமேஜின் அதே மாதிரி மைண்ட் செட்டுக்கு ஒருத்தன் ஒரு 35 வயசுக்கு ஒருத்தன் சுத்திங்கான்னு கையில குழந்தைலாம் போஸ்ட் குத்துறான். அதே மைண்ட் செட்டோட ஒருத்தன் வாழ்ந்தானா அவன் அந்த இது ட்விட்டர் ஹேண்டில் குறுநில மன்னர்
பொண்ணுகிட்ட எல்லாம் குறை பேசினா பிரசவத்துல பிறந்தவனுங்க அவனுங்க. ஆ? எல்லாம் குறை பிரசவத்துல பிறந்தானுங்க போல. பாதியிலே வளர்ச்சின்னு ஏய் விடுது இவனுங்களுக்குலாம். இல்ல அது வந்து இன்டர்னல் ப்ரீடிங் பண்ணா அப்படிதான் ஆகும். சொல்லிட்டேன் உனக்கு. இன்டர்னல் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா மாமா பொண்ணு அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியது. அப்ப அதுக்கு இந்த மாதிரி ஒண்ணு பிறக்கும். அதுக்கு வந்து குழந்தை இல்லாம பண்ணன்னு ட்விட்டர் ஹேண்டில் வச்சுன்னு போஸ்ட் போட்டுக்க வேண்டியது. இவனுங்களோட பிரச்சனை என்னன்னா, இப்போ இவனுங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கானுங்க. இப்போ சொசைட்டியா ஒரு சமூகமா கேஸ்டா ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கானுங்க. அதை தாண்டி ஏதாச்சும் பண்ணிட்டா இன்செக்யூர் ஆகி நம்மள சுத்தி இருக்கிறவனுங்களாம் என்ன நினைப்பானுங்க, என்ன பேசுவானுங்க அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டிலேயே சில விஷயம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அழகா டாபிக்ல வந்துட்டேன் ராஜா. அப்படியே வா. இதை பத்தி தான் So, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே பேச போறோம். டாபிக்கோட இன்ட்ரோடா இது எல்லாமே அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறேன். ஏன்னா நாங்க இன்னைக்கு பேச போற முக்கியமான டாபிக் வந்து வாட் பீப்புள் வில் சே. என்ன சொல்லுவாங்க மக்கள்? ஐயோ இப்படி இப்படி பண்ணா என்ன சொல்லுவாங்க? இந்த வார்த்தை நீங்க நம்ம வாழ்க்கையில எல்லா வகையிலும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், டீச்சர் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. இது ஒரு இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சலா இருக்கு நம்ம லைஃப்ல இத்தனை வருஷத்துல. அந்த ஒரே ஒரு நீங்க கேட்கலாம், என்னடா இது ஒரு வார்த்தை இதை வச்சு இவ ஒரு பாட்காஸ்ட் ஃபுல்லா பேச போறியான்னு. எஸ், ஆமா. இந்த ஒரு வார்த்தை வச்சுடா அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு நம்ம எஃபெக்ட் பண்ணிருக்கு, எப்படி உருவாச்சு, எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஏன் நம்மளே நிறைய வார்த்தை நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருப்போம். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி. ஸோ ஜாங்கோ நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்க உங்ககிட்ட இந்த வார்த்தையை யார் சொன்னா, எதுக்காக சொன்னா ஞாபகம் ஏதாச்சும் இருக்கா? நல்ல கேள்வி. டக்குன்னு வேற கேட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன டாபிக், இதை வச்சு என்ன பேச போறோம்னு கூட நினைக்கலாம். பட் ஆனா இதை வச்சு 2 சீசனே பண்ணலாம். அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. லாரி பின்னாடி மெயினா நான் நிக்குது. வந்து ஆமா. நான் வந்து மெயினா நான் கேட்டதை விட முக்கியமா இந்த வார்த்தையை வந்து மத்தவங்க கிட்ட நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமா இந்த பொண்ணுங்க கிட்ட பெத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து இந்த விஷயமே பண்ண விட மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் லைக் எப்படி சொல்றது, இப்போ ஒரு நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வீட்ல வந்து லைக் அவங்க சப்போஸ் இப்போ வந்து நான் ஒரு மேல் வந்து ஒரு மேல் ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வீட்ல பிக்கப் பண்ணாலோ இல்ல வீட்ல டிராப் பண்ணாலோ பேரண்ட்ஸ் டென்ஷன் ஆயிருவாங்க. இவன் அந்த பையன் வந்து லவ்வரா இல்ல ஃப்ரெண்டுனா கூட சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நீ வந்து இப்போ பைக்ல இறங்கினா நீ நம்மளுக்கு தெரியும் நீ ஃப்ரெண்டு, சுத்தி இருக்கிறவன் என்ன நினைப்பான்ற அந்த ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த வார்த்தை வந்து இது வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் ஆனா இந்த வார்த்தை நம்மளை விட தான் இல்ல இல்ல ரொம்ப இல்ல அஃபெக்ட் பண்ணுது இது வந்து நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து நான் ரியல் கண்ணால பாத்திருக்கேன். ஒரு 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 சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன் முன்னாடி. எனக்கு நான் சின்ன வயசுல இருந்தது வந்து என்னோட நேபர் வீட்ல ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒருத்தர லவ் பண்ணியிருந்தாங்க போல. அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் ஃபேமிலி பேசி என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ண ஒருத்தர் வந்து அந்த ஃபியான்சியரான கூட ஒர்க் பண்றவரு, அவர் வந்து அவங்கள டிராப் பண்ண வந்தாரு. எப்பவுமே டெய்லி டிராப் பண்ணியிருந்தாரு. அப்போ இவங்க என்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருக்கும் ஆனா தெரியாதுல்ல. என்ன எல்லாரும் உட்காந்து பேசினாங்க. இந்த பொண்ணு பாரு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப சுத்தி நிக்கிறியோ அப்படின்னு பேசினுக்கிறாங்க. டேய் அவன் தானே கல்யாணம் பண்ணிக்க போறவன். இவனுக்கு யாரு என்னன்னா தெரியாது. ஆனா பேசிருந்தோம் நம்ம வலைப்பேச்சியோட ஆரிஜின் அதுதான். அந்த மாதிரி ஒரு இது ஓடிச்சு. இல்ல இது வந்து நீ வந்து என்கேஜ்மெண்ட் ஆனது தெரியலன்னா சொல்றேன். என்கேஜ்மெண்ட் ஆனது தெரிஞ்சா கூட வருஷம் கூட பாரு வந்தாலே இப்படிதான் பேசுவாங்க. கல்யாணத்துக்குள்ள இதுங்களுக்கு என்ன அவசரம், அதுக்குள்ள இப்படி சுத்துதுங்க, இந்த மாதிரியும் பேசுவாங்க. எப்படி போட்டாலும் தான் அடி பண்ண எப்படி பண்ணாலும் பேசுவாங்க. ஆமா. இவனுங்க வந்து நிறைய இருக்கு. இது மாதிரி சொல்லிட்டே போலாம். பெரிய லிஸ்டே வரும் இவனுங்களை பத்தி இப்போ சொல்ல ஆரம்பிச்சோம்னா. ஆனா நான் பார்த்த வரைக்கும் மெயினா அஃபெக்ட் ஆகுறது பொண்ணுங்க தான் இதுல மெயினா. நம்மளும் அஃபெக்ட் ஆயிருக்கோம். மேலா அதுவும் நம்ம பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். பசங்க பொண்ணுங்க போட்டோ போட்டா பிளே பாய்னு சொல்ல பேச வேண்டியது. ஆமா. இது வந்து முக்கியமா இந்த விஷயம் பொண்ணுங்களை வந்து அந்த வார்த்தை ஐட்டம்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணி லேபிள் போடுவாங்க ஸ்கூல்ல எல்லாம். ஆமா. ஸ்கூல், இப்போ காலேஜஸ் ஸ்கூல்ல கண்டிப்பா ஒரு பொண்ணு வந்து ரொம்பலாம் இல்ல, பசங்களுக்குள்ள சுத்தணும்லாம் அவசியம் இல்ல. ஒரு பொண்ணு பார்க்க ஓரளவுக்கு குட் லுக்கிங்கா இருந்தா கூட லைட்டா அந்த பொண்ணு தன்னை தானே க்ரூம் பண்ணிக்கணும். லைட்டா ஒரு ஹேரை விடுற டைப்பா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு லிப்ஸ்டிக் போடுறதா இருக்கட்டும், இல்ல கண்ணுல மை வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு டிரெக்ட் பண்ணாங்கன்னா டக்குனு அந்த பொண்ணை ஐட்டம்னு லேபிள் பண்ணிடுவாங்க. அந்த வார்த்தையை வச்சு நம்மளே கூட நிறைய பொண்ணுங்களை சொல்லி அது வந்து ஆமா. சின்ன வயசுல ஸ்கூல் நம்ம டைம்ஸ்ல. பண்ணிருப்போம். ஆமா. இது வந்து அந்த பொண்ணு மேல இருக்கிற ஒரு இம்ப்ரெஷனே ரொம்ப நம்மளே ஒரு மாதிரி பெட்டரா ஃபீல் பண்ண வச்சிருவாங்க அந்த பொண்ணை பத்தி. ஆமா இந்த பொண்ணு ஐட்டம் தான் போல. ஒரு பொண்ணு அழகா இருந்தா தன்னைத்தானே ஒரு லைட்டா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு ஐட்டம் லேபிள் பண்ற ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. இப்போ ஸ்கூல்ஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நான் இருக்கும்போது ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. ஆக்சுவலி இதுல வந்து இந்த அந்த கிளாஸ் பசங்களோ அந்த கிளாஸ் கூட படிக்கிறவங்களோ நம்ம ப்ளேம் பண்ணுவாரு. டீச்சர்ஸே இந்த வேலையை பண்ணுவாங்க. பண்ணிருக்காங்க என் ஸ்கூல்ல. எக்ஸாக்ட்லி.
ம். ஒரு எனக்கு தெரியும் உங்க பேர் சொல்லக்கூடாது. பட் ஒருத்தங்க இருந்தாங்க. நான் சொன்ன மாரி ஒரு ஜூனியர் ஒருத்தவங்க. ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு நிஜமா ரொம்ப அழகா இருக்கும். அந்த பொண்ணு அழகா இருக்கிற ஒரே ரீசனுக்காகவே அந்த பொண்ணு வந்து தன்னை நல்லா நீ சொன்ன எக்ஸாக்ட்லி சேம் பாயிண்ட்ஸ க்ரூம் பண்ணிக்கோ. பிளஸ் ஷி இஸ் அ சோஷியல் பெர்சன். எல்லாருக்கும் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்ப ஒரு பெர்சன். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காகவே ஷி வாஸ் லேபிள் லைக் தட். அண்ட் அந்த லேபிள் பண்ணது மட்டும் இல்ல. ஈவன் ஐ myself was believing ஓகே இதுதான் உண்மை போல. இப்படிதான் இருக்காங்க போல அவங்க. இப்படிலாம் இருக்க அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா நான் சுத்தி இருந்தேன். ஐ வாஸ் நான் பிஜி படிக்கும்போது அந்த சேம் என்னோட ஜூனியர் ஸ்கூல்ல என்னோட ஜூனியரா ஒரு வாரத்துக்கு கூட பேசினேன் அந்த பொண்ணு கிட்ட. ஐ ஜஸ்ட் நோ ஷி எக்ஸிஸ்டட். மேபி அவங்களுக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியல. என்னாச்சு என்னோட பிஜில வந்து என் கூட படிக்கிற என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒருத்தங்களோட அவங்க ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இது எனக்கு தெரியாது இந்த விஷயம் எனக்கு. அண்ட் ஒரு செகண்ட் அவங்க பிஜில காலேஜஸ்ல கிராஸ் பார்ட்ஸ் வந்து அப்ப சொல்றாங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்னோட கிளாஸ்மேட் சொல்றாங்க "ஏய், இவங்க வந்திருக்காங்க இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்கள. ஓ இவங்களுக்கு தெரியுமா உங்களுக்குன்ற மாதிரி ஒரு அப்ப எனக்கு டக்குனு அந்த ஸ்ட்ரைக் வந்துச்சு எனக்கு. ஓகே நம்ம இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நினைச்சிருக்கோமே நம்ம. அப்போ அப்போ என்ன கிரவுண்ட்ஸ்ல அப்ப நினைச்சோம் நம்ம. அப்ப நான் நம்பியிருந்தோம் இந்த இப்ப நான் பிஜி படிக்கும்போது டோட்டலி வாஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு. நான் படிச்ச காலேஜஸ் தான் அப்படி இருந்துச்சு. எஸ் சந்திச்ச ஆட்களும் சரி, பேசின விஷயங்கள், படிச்ச விஷயங்கள் எல்லாமே மாறி ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ஒரு மரப்புண்டையா இருந்த நானு ஓரளவுக்கு மனுஷனா ஓரளவுக்கு இருந்தபோது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே நம்ம இப்ப நினைச்சிருக்கோம் நம்ம அந்த பொண்ணை பத்தி தப்பா. போய் அதுக்கிட்ட போய் சொல்லவும் முடியாது. அதெல்லாம் எதுவும் நினைக்க முடியாது. ஜஸ்ட் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு அந்த நம்மளும் இந்த மாதிரி நினைச்சிருக்கோம். பட் நம்ம இருக்கோம் நீ கண்ணால எதுவும் பார்க்கல நீ அந்த பொண்ணு யாருக்கிட்டே போனது. அந்த பொண்ணு இருக்கும்னு நினைச்சு எல்லாமே கத்துக்கிற ஸ்டோரிஸ் தான் ஸ்கூல்ஸ்ல பொறுத்தக்கும். இந்த பொண்ணு அப்படி பாச்சு தெரியுமா, அது இப்படி பண்ணிச்சு தெரியுமா சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் எதையோ கட்டி விட்டுருப்பான். அது எப்படி போயிட்டே இருக்கும் ஸ்டோரி கடைசிக்கோ கண்ணு காரு மூக்கு வச்சு அதை நம்பின்னு உட்காந்து இந்த மேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். நான் உட்காந்து யோசிச்சிருந்தேன் ஒரு நாள். இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் என்கவுண்டர் பண்ணீங்க உங்க காலேஜ் லைஃப்ல ஸ்கூல் லைஃப்ல ஏதாச்சும்? இல்ல கண்டிப்பா. நான் படிச்ச ஸ்கூல்ல இது ரொம்ப காமனு. ஓகேவா? ஈவன் நானே ஒரு பாயிண்ட்ல அந்த ஸ்கூல்லயே இருந்து இருந்து அந்த எனக்கே அந்த மைண்ட் செட் வந்து ஓகே ஒரு பொண்ணு பார்க்க ஓரளவுக்கு குட் லுக்கிங்கா இருந்தாலே கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் இருக்கும்ன்ற ஒரு ஜட்மெண்டல் ஆட்டிட்யூட் நானே ஒரு பாயிண்ட்ல வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப லேட்டரா தான் அது எவ்வளோ ஒரு தற்குறித்தனமா இருந்திருக்கும்னு தெரிய வந்துச்சு எனக்கு. முக்கியமா நான் எப்படி பாக்குறேன்னா இதை இப்போ இந்த ஒரு பசங்க ஒரு டக்குன்னு ஜட்ஜ் பண்றாங்களோ ஒரு பொண்ணை பாரு இப்படிதான் சொல்லிட்டு அந்த டைம்ல முக்கியமா அதுக்கான ரீசன் என்ன பாக்குறேன்னா இப்ப அந்த பொண்ணு அழகா இருக்கு நம்மளுக்கு கிடைக்காதுங்கிற ஒரு இன்செக்யூரிட்டிலேயே அவனுங்க நம்மளுக்கு கிடைக்கல அட்லீஸ்ட் அதை டிஃபேமாச்சு பண்ணி விடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து விஷமத்தனமா பண்ற ஒரு வேலையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அப்ப அது கிளியரா தெரியும் அந்த பொண்ணு அழகா இருக்கா இருந்தாலும் நம்மளுக்கு செட் ஆகாது நம்மளுக்கு செட் ஆக மாட்டா ஸோ அதனால அந்த பொண்ணை டிஃபைன் பண்ணி விட்டுடலாம் ஈஸியா பண்ணிட்டு போயிடுறானுங்க. அது ஒரு வைக்கத்துல இல்லைன்னா ஒரு அது நம்மளுக்கு கிடைக்கலன்னா அது அந்த பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல கூட அப்படி பண்ணி விடுறானுங்க அந்த வயசுல. இதை இப்பயும் வந்து அது நடக்குது. இவ்வளவு வில்லனிசமா சொல்லாம அதை ஒரு நேச்சுரல் எவ்ரிடே ப்ராசஸ் மாதிரி நினைச்சுன்னு போயிடுவாங்க. அதை அவன் பண்றது கான்சிக்வன்சஸ் அவனுக்கு இவ்வளவு இப்போ இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டோமா எனக்கு கிடைக்காத அவனுக்கு கிடைக்கிறான்னு பண்றாங்க. நீ இதை உட்காந்து அவன் உட்காந்து இதை அவன்கிட்ட நான் ரெஃப்ளெக்ட் பண்ணாலே அவனே யோசிச்சிருவான் ஐயோ அவ்வளவு மோசமான விஷயம் மாதிரின்னு. ஆனா அது இது இவ்வளவு ஒரு மோசமான விஷயம் தெரியாமே அரசு இல்லாம தான் பண்ணிருப்பாங்க அதை. உண்மைதான். ஏன்னா அந்த வயசுல பண்றது கூட பரவாயில்ல ஆனா இன்னைக்கும் பண்றாங்க அது. ஒரு பொண்ணுக்கு ஏதாச்சும் அப்ரோச் பண்ணி அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இல்ல அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கூட அது ஒரு மாதிரி லைக் அது ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேர்ல இந்த மாதிரி விஷயத்த பண்ற ஆளுங்க இன்னைக்கும் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ இது வந்து அதான் இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு பலியாகக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்கிறது பெண்கள். அது அவங்க மட்டும் இல்ல லைக் பாய்ஸும் அந்த இடத்துல இருக்காங்க. பட் ஆனா அதிகமா இது என்னன்னு தெரியல பொண்ணுங்களை தான் டார்கெட் பண்ணி பண்ணிட்டே உன்னை இருக்காங்க. வந்து பிளே பாய்னு சொல்றதுனால நீ ஒன்னும் பெருசா மன உடைச்சல் ஆயிட மாட்டடா. ஈஸா சொல்ற. ஆமா. இப்ப ஆனா அது உனக்கு பெருசா கஷ்டப்பட்டு அஃபெக்டும் பண்ணாது. ஆம்பளை ஐட்டம்னு சொல்லி ஹர்ட் பண்ண பாக்குறாங்க. அப்பயும் ஹர்ட் ஆக மாட்றானுங்க. திருப்பி அதை பெருமையா தான் பண்றானுங்க அவனுக்கு. ஏய் ஆமாண்டா அப்படிதான் இருக்கானுங்க. ஏன்னா நீ அதுக்கு நம்ம பசங்களுக்கு அப்படியே நெக்லெக்ட் பண்ணிருக்கோம் எங்களுக்கு மென்டல் இருக்கிறதா அப்படின்னு. தட்ஸ் டாபிக் ஃபார் another டே. பட் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிற பெண்கள் தான். ஒரு ஆமா. பிரியாணி இப்போ மேன் மாதிரி வந்து அப்ப இது ஆண்களும் மட்டும் அஃபெக்ட் ஆறாங்க. சொல்லிக்கிறேன். பிரச்சனை என்னன்னா இப்போ வந்து ஒரு வந்து நெட்ல அப்படியே பிளிரி அடிக்கிறானுங்க. இது ஆம்பளை இந்த இதெல்லாம் வருது இல்ல கணவனை வந்து கள்ளக்காதலோட கொன்ற மனைவின்னு சொல்லிட்டு பல நியூஸ் வருது. இது வந்து ரெகுலரா வர நியூஸ் தான் ரெகுலரா நடக்கிற இன்சிடென்ட் தான். ஓகேவா? ஈவன் ஆம்பளைங்க குழந்தைங்களையும் பெண்களையும் பண்ற டொமஸ்டிக் வயலன்ஸ் மர்டரோட கணக்கு பண்ணும்போது இது வந்து 100ல ஒரு 10% கூட வராது.
பொண்ணுங்களால நடக்கிற அதான் மர்டர். 30,000 கேஸ் ஃபைல் இருக்கு டொமஸ்டிக் ஆஹ் டவுரி கேசஸ் அண்ட் டொமஸ்டிக் அபியூஸ். ஆனா 25 கேஸ் என்னமோ இந்த சைடு ஆப்போசிட்ல பதிவாயிருக்கு. அப்ப என்ன ரேஷியோல இருக்கீங்க? என்ன எனக்கு புரியுதா ரேஷியோல இருக்கு நாட் இருக்கு. ஈவன். இவனுங்க வந்து அதை அப்படியே ஐயோ ஆம்பளைங்களுக்கு சேஃப்டி இல்ல, ஓ என் கருப்பு போகுது புண்டாமாவன் அவன் ஒருத்தன் இப்படி சுத்தினுக்கானுங்க தெரியுமா அவனுங்க கமெண்ட் செக்ஷன்ல வேற அவனுக்கு வந்து அவன் பூனை பிடிச்சி உருவன்னு உருவானுங்க. ஓகே இவன் அவன் அந்த நம்மளுக்காக அந்த பேசுறான் பாடி நிஜமா நம்மளுக்காக. அந்த டெக்கி ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறத பாதிக்கப்பட்டு அவனே என்ன பெங்களூர்ல சொல்லியிருப்பானா, அவன் தன்னோட விஷயத்த மட்டும் பேசிட்டு இதுக்கு வந்து இதுக்கு வந்து ரிவைஸ் லாஸ் வரணும்னு அவன் அஃபெக்ட் ஆன விஷயத்த மட்டும் தான் பேசியிருப்பானே தவிர அவன் உட்காந்து அவனே ஃபிளாக் பேரரா இருந்திருக்க மாட்டான். ஆண்களுக்காக இந்த சமுதாய ஆண்களுக்கு துரோகம் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் பேசிருக்க மாட்டான். அவன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தா எனக்கு பர்சனலா என்னால ஐ கான்ட் டேக் இட் எனிமோர்னு அவன் லைஃப் எடுத்துனாரு. அது நம்ம கரெக்ட்னு சொல்ல வரல. என்னைக்குமே தப்புடாது என்னைக்குமே சூசைட்ன்றது. ஆனா அவன் சூசைட் வச்சுக்கின்னு உட்காந்து இந்த மென்னிசம் பேசுற இன்ஸ்டல்ஸ் எல்லாம் உட்காந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. அவன் என்ன நினைச்சிருப்பா இதை ஒரு இதுவாச்சு மேபி சம் ஜஸ்டிஸ் மைட் பி ப்ரொவைட் நினைச்சிருப்பான். அவன் அது தப்புதான். ஆனா அது வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இவனுங்களுக்கு இந்த டேட்டா வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா, இது எவ்வளவு ரேஸ் எவ்வளவு சின்னதா இருக்கு. பொண்ணுங்களால நடக்கிற ஒரு மர்டரும் பசங்களால நடக்கிற ஒரு மர்டருக்கும் எவ்வளவு பெரிய மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் அது. அதெல்லாம் இவனுங்க பாக்குறது இல்ல. பொண்ணா அந்த கேஸ்ல பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்காளா அப்படின்னா பொண்ணுங்க தான் எல்லாத்தையும் பண்றாளுங்க. அப்பாடா கடைசியா ஒருத்தன் வந்து உண்மையா சொல்றான் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கையடிச்சு விட்டு போறானுங்க தவிர லாஜிக்கலா யோசிச்சு என்ன நடக்குது என்ன கதை அதெல்லாம் இல்ல. வந்து வன்மத்தை கக்கணும். பொண்ணுங்களா வா நான் வந்து வன்மத்தை கக்குறேன் வேணாம் ஆண் மேலன்னு ஆஸ்பத்திரிக்கு போங்களா, வந்து இன்செக்யூரிட்டியா கமெண்ட் செக்ஷன்ல கொட்டின்னு இருக்கானுங்க. இந்த ஓகே. ஆனா இந்த மாதிரி பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்ற வார்த்தை நம்ம ஃபேமிலில மெயினா பார்த்திருப்போம். நம்ம என்னென்ன விஷயம்னா முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் கல்யாணம். கல்யாண விஷயத்துல அவங்க மெயினா இந்த சொல்ற விஷயம் let's 2 மேரேஜ் எடுத்துக்கலாம். நம்ம லவ் மேரேஜ் எடுத்துக்கலாம். லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் லவ் வீட்டுல ஓபன் பண்ணாலும் அந்த பேரண்ட்ஸ் வந்து மெயினா அவங்க யோசிக்கிறது ஐயோ இன்டர்காஸ்ட் மேரேஜ் வச்சுக்கோங்க. இப்ப பக்கத்துல இருக்கவங்க என்ன இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க நினைப்பாங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஓடி சொந்தக்காரங்க என்ன தவிர நினைப்பானுங்க, சொந்தக்காரங்க என்ன சொந்தக்கார நினைப்பானுங்க. புண்டாமா அவனுங்க என்ன நினைப்பானுங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோன்ற ஓடுமே தவிர அந்த பையன் எப்படி காணல செகண்ட் அவங்க கேட்கறது மாட்டாங்க. இது அவங்களுக்கே பிடிச்சிருந்தா கூட அவங்க இந்த விஷயத்த நினைச்சு பயப்படுவாங்க. ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சு பயந்து இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த டாபிக் பத்தி நிறைய பேசுறேன். அதுல ஆணவ கொலைகள் எல்லாம் அப்படியே வரும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இவனுங்களுக்கு வந்து கேஸ்ட் முக்கியம்ன்றதை தாண்டி இவனுங்க ஒரு சர்க்கிள் இருக்கானுங்களே. ஃபர்ஸ்ட் விஷயம் அர்பன் ஏரியால கூட ஓரளவுக்கு ஓகே இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓபன் ஏரியா விட ரூரல் ஏரியால இப்போ ஒரு தெரு ஒரு ஊர் இருக்குன்னா முக்காவாசி பேரு ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. கரெக்டா? அவங்க வந்து ஒரே சொந்தமா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு கிளான் மாதிரி செயல்படுறாங்க. அந்த கிளானுக்கு வெளியில இருந்து எவனாச்சும் வந்து அந்த வீட்டோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண நினைக்கிறானா அவங்க டக்குன்னு ட்ரிகர் ஆகி சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டு அந்த பையனை போய் அட்டாக் பண்றது, அந்த பொண்ணாதான் இந்த மாதிரியான ஆணவ கொலை கேசஸ் தான் அப்படிதான் நடக்குதுன்னு நான் பாக்குறேன் மெயினா. ஏன்னா இவங்களுக்கு ஜாதிங்கிறத தாண்டி அந்த சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஜாதிங்கிறது ஒரு தனி விஷயம் இல்ல, தனி என்டிட்டி இல்ல. சுத்தி இருக்கிற ஆளுங்க தான் அவங்கள ஜாதியா பாக்குறாங்க. அதை தாண்டி அவனுங்க அந்த கிளானோட ரூல்ஸை மீறும் போது இவங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவாங்களோன்ற ஒரு இன்செக்யூரிட்டியில கூட அவங்க அந்த டிஃபென்சிவ் மோடுக்கு போறாங்களோன்னு எனக்கு தோணும். கிளான்குள்ளே கல்யாணம் பண்ணு, கிளான்குள்ளே குழந்தை பெற்று கை ஒரு சைடு கால் ஒரு சைடு இருக்கு வாங்குங்கிறப்ப ஐயோ தெய்வ குத்த ஆயிடுச்சுன்னு கோயிலுக்கு போக வேண்டியது. அப்புறம் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்கள வரும். அப்புறம் வந்து இன்ஸ்டால் மாதிரி கமெண்ட் போட்டுங்க குறுந்து இல்லாம மன்னர்கள் சொல்லிட்டு பேஜ் ஓபன் பண்ணும். ஏய் நீ நீ வந்து சின்ன வயசுல ஃபேஸ்புக்னு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கிரிஞ்சா ஒரு பேர் வச்சிருப்பாரா, டிஸ்ட்ராயர் டேஷ் கான்கரர் காட் ஆஃப் வார் டேஷ் உன் பேரு. எவனாச்சும் ஒரு 35 வயசு பேரு குருல மன்னன் இருக்கும். மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல பொறி வித்துன்னு இருப்பான். போய் பார்த்தா அங்க கடை ஓனர் போற கேப்ல போன் எடுத்து ஸ்டோரி போட்டுன்னு இருப்பான். இந்த குண்டாமாவன் இப்படிமா டேய் அங்க என்னடா அங்க நாய அங்க கத்துற வேலை இது மேய்ச்சி வந்துட்டா திரும்பி வாங்கடா. அதான் ஒரு 2 நிமிஷம் இருங்க பொறி கட்டி கொடுத்துறான் டேய் அப்படின்றான். குறுநில மன்னர் நீ மகன் இதோட நீ பேரை மாட்டிட்டு போனா நீ. ஆனா அந்த இதெல்லாம் இல்லடா அவனுங்க வேற ஒரு தெலுங்குல இருக்கானுங்க, வேற ஒரு தனி தனி உலகம்.comல இருக்கானுங்க எல்லாருமே. இதுவே நடக்காது. இவன் இந்த இது பரிணாமங்கள்ல பண்ணிருப்பானுங்க பாரு. டேய் உங்க அப்பா அவங்க பாட்டு என்ன ஆளு தெரியுமா, டேய் அவங்க அப்பா மீனாட்சி
நீ என்னடா என்னென்னமோ சொல்லிவிட்டு போயினுக்கிற. அது எனக்கு சத்தியமா அந்த வீடியோ பார்த்துட்டு என்னால என் கண்ணை நம்பவே முடியல. பரிதாபங்களுக்கு இப்படி ஒரு சாலிடா ஒரு கண்டென்ட் இறக்கிருக்கானுங்களே இத்தனை வருஷம் கழிச்சு. அவங்க பாலிடிக்ஸ் பேச நிறுத்திட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இது மாதிரி கிரிஞ்சு பண்ணியிருந்தானுங்கன்னு திடீர்னு இறக்குனானுங்க பாரு இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துட்டு. ஸ்டார்டர் என்னடா இது ஆண்ட 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 பரமைக்குள்ள ஸ்டார்டர் பேக் மாதிரி வந்திருக்கேன்னு சொன்னது. இந்த இது பார்த்திருக்கேன் நானு. என்னது அவன் சொல்லுவானே என்னடா வெள்ளை சட்டைக்கு ஜீன் போட்டுட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நிஜமா என் லைஃப்ல நிறைய பேர் பார்த்திருக்கேன் சில பேரை. இல்ல அது அந்த குங்குமம் திரைக்கும் போட்டு பார்த்த வச்சிருக்கேன். தெருவுக்குள்ள 3 தெருவுக்கு ஒருத்தன் சுத்துவான் அந்த மாதிரி வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டுட்டு ஏதோ அந்த ஒன்றும் இல்ல கட்சியில மெம்பர் கார்டு வாங்கியிருப்பான் வேற எதுவும் பண்ணிருக்க மாட்டான் அவன். அதை ம். வந்து அவனே ஏதோ அந்த கட்சி மாவட்ட செயலாளரா நினைச்சுக்கிட்டு சுத்தின்னு இருப்பான். ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சா அந்த மாவட்டம் வட்டம் ஆளுங்க கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை வாட்ஸ்அப்ல வச்சு ஸ்டோரி போட்டு அதிமுக காரனா ஏஐடிஎம்கே மாவட்ட செயலாளர் பக்கத்துல 2 இலை விரிகிற மாதிரி ஒரு சிம்பிள போட்டுருவானுங்க. என்ன திமுக விரிகிற காரனா மாதிரி? சன்ரைஸ் போட்டுருவானுங்க. 2 இலை விரிகிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஓகே எமோஜி. ஓகே சாரி என் காரை தப்பா அதை வந்துச்சு. போட்டுருவாங்க. திமுக காரனா அந்த சன்ரைஸ் சிம்பிள் ஒரு எமோஜி இருக்கும் அதை போட்டு சுத்துறது. இவனுங்களுக்கு இதான் ஐயோ வேலை. இவனுக்கு இதான் விஜய் வேலைங்கிற மக்களே மாதிரி இருப்பானுங்க. விஜய் கட்சியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? விஜய் அது கட்சியா தான் டிஃபரன்ஸ் பிரீட். மாட்டுச்சு அவனுங்களுக்குன்னே ஸ்பெயின் கொடி அதை போட்டு உரின்னு உரிக்கிறானுங்கடா. சரி ஒரு இதை நாள் விட்டுருங்கடா டேய். ஸ்பெயின்காரங்க நான் உங்க மாட்டும் போது ஆளுங்க அவன் அதுக்காகவே உங்க வாரணும்னு ஆளு. சொல்ல போறான் இந்தியா மேல. எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த கொடியே அளவுக்கு அப்படியே வந்து டிசைன் பண்ணி பாருங்கன்னு தோணுது. எனக்கு வேணும் மேபி எனக்கும் இமோஜில அதான் வந்து தோணுச்சு. இமோஜில நமக்கு கொடி நமக்கு டக்குன்னு தெரியுற மாதிரி ஒரு இமோஜி இருக்கணும் நமக்கு. ஏன்னா வாட்ஸ்அப் காரங்க போய் சொல்ல முடியாது மக்கள் இருக்க ஆமா. கொடியை நீ இன்க்ளூட் பண்ணுன்னு. அதனால அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணிட்டானுங்க போல இவனுங்க. அவனாச்சும் ஒருத்த மடப்புண்டா மாதிரி கொடி டிசைன் பண்ணுவான் இந்த மாதிரி. ஒரு இமேஜ் கொடியோட பேசிக் இது ரூல் என்னன்னா ஈஸியா கட்சியில வரைகிற மாதிரி ஒரு கொடி இருக்கணும். இது நான் எசிக்கல இதுன்னு கேட்ட கஷ்டமாக்குற முடிவு அவங்கள அப்படி பேசுறதுக்கு. அவங்கள சொன்னாங்க ஒரு ஈஸியா ஒரு கொடி வந்து எந்த ஒரு செவுட்டுனாலும் டக்குன்னு வரைகிற மாதிரி இருக்கணும். குழந்தை கூட அதான் வரைய மக்களுக்கு நிறைய முடியணும் போவோம். அப்படின்னுவாங்க. ம். அந்த அது பிரின்சிபல் வந்து டிஎன்ஏ ரெண்டே கலர் இல்ல சிம்பிள். மக்கள் பீப்புள் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு கொடியை டிசைன் பண்ணா பரவாயில்ல. ஜோசியக்காரனை கேட்டு கொடியை டிசைன் பண்ணா அந்த மாதிரி தானே வந்து நிக்கும். இவன் கிறிஸ்டின் இவனுக்கு ஜோசிக். ஓ சாரி லியோ. ஏய் அவன் மன்னிச்சிருங்க. பேரு தான் ஜோசிக்கான யாரு? அவன் பேரு தான் வயாபுரியா கிறிஸ்டின். வயாபுரி விஜய் வயாபுரியா. பாக்க யங்கா இருக்கான் நல்லா டான்ஸ் ஆடுறான் ஜென்சிக்கு பிடிக்குதுன்றதுக்கா மாடர்னான ஆளு கொஞ்சம் ட்ரெண்ட்ல இருக்கான்னு நினைச்சுக்காத. அவன் வந்து நம்ம தெருவுல இருக்கிற ஒரு 50 வயசு அங்கிள் எப்படி பிஹேவ் பண்ணாரோ அந்த மாதிரி தான் யோசிக்கிறான் அவன். அஜித் உட்பட. நெக்ஸ்ட் செஞ்சுட்டு விடுங்க. அவர் கால்ல வந்திருக்கு. ஏமா கால்ல விடுறேன்னு சொன்னது முற்போக்கா பேசுறீங்க. வயசு பாக்க கால்ல நல்லா வரும்போது. இருந்தது. அந்த போட்டோலாம் பார்க்க போதாயா எனக்கு அது தோணுது. இல்ல சார் அப்பதான் ஓகே தெரிஞ்சது 2 பேரும் ஏன் வயசு ஆயிடுச்சு. இல்ல அந்த வீடியோ பார்த்த உடனே தான் தெரிஞ்சு ஏன் ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பின்பு அஜித்த வாரிசா அறிவிக்கலான்னு பிளான் ஏன் பண்ணாங்கன்னு. இல்ல காலைல விழுறாரு அதுக்கு சொன்னேன். விளையாடிங்கன்னு சொல்றாரு வைஃப. எதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டுன்னு. ஓகே ஓகே நான் சொல்ல புரியலன்னு சரி நினைக்கிறேன் விடுங்க. விடு. சரி விடுங்க. நான் புரியாத மாதிரியே கடந்து போறாரு. விட்டுருங்க. அவரா மனுஷனை வாழ விடுங்க. வாழ அது விடு. எனக்கு விட்டுருங்க. கிடைச்ச நல்ல விஷயம் அது. வீட்ல போனா நான் எவன் ப விழணும்னு சொல்லிட்டு கியூட்டான எவன் எவன் மொமெண்ட். எவன் 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 பொழப்பாச்சும் அவரு வந்து இது உட்காந்து நோண்டிக்கிறானா? அவர் நிம்மதியா நடிச்சுட்டு அவர் ஹி இஸ் லிவிங் ஹிஸ் லைஃப். ஹி இஸ் லிவிங் ஹிஸ் ட்ரீம். அவ்வளவுதான். அதெல்லாம் பார்த்து நம்ம பொறாம வேணா படலாம். நமக்கு கிடைக்கலையே. நம்ம 95 ஜாப்ல மாட்டின்னு பினான்சியல் மாட்டின்னு ஹி இஸ் லிவிங் ஹிஸ் லைஃப். அவ்வளவுதான். யாராச்சும் யாரு பிரச்சனைக்கு போறாரா? அவ்வளவுதான். உண்மைதான். புதுசு மாதிரி அஜித்தை பத்தி எதுவும் உதயநிதி, சொல்றதுக்கு இல்ல. இன்பநிதி, அறிவுநிதி இந்த மாதிரி பேர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பா பார்ப்பேன்னு சொல்றது. அந்த சைடு போயிட்டு நான் வந்து அணில் மாதிரி கல்ல எடுத்து போட்டேன்னு சொல்றது. இந்த மோடி கிட்ட போய் தனியா பேசுறது. எவன்டா ஒரு செயின் பர்சன் மோடி கிட்ட போய் பேசுவானாடா? இதுவும் மோடி அப்ப பிஎம் கூட இல்ல. பிஎம் கேண்டிடேட் தான். எல்லா இடத்துலயும் வாய வச்சுக்க வேண்டியது. மோடி தான் வந்து பார்த்தான்னு நினைக்கிறேன் அப்போ சென்னையில 2014 எலெக்ஷன் அப்போ. அதுதான் சென்னைக்கு வந்தப்போ காமன் பிளேஸ்ல மீட் பண்ணிருக்காங்க. மோடி வந்து இவர் வீட்டுக்கு ஒண்ணு பார்க்கல இவரை. அவன் ஏதோ சும்மா மீட் பண்ணணும்னு அது அப்ப ஏதோ பாலிடிக்ஸ் மைலேஜுக்காக பார்த்திருப்பான் போல மோடி. ஓ இந்த பேன் இந்தியா படம் ஓடனா இந்த ஊர் ஆளுங்க ஒருத்தருக்கு படத்துல கேஷ் பண்ற மாதிரி போல. இவன் இங்க தமிழ்நாடு ஓட்டு வேணும். தமிழ் ரஜினி விஜயா அந்த பார்க்க டைம்ல போறேன். கொஞ்சம் சரி ஓகே பார்த்து வச்சிடலாம் சொல்லிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். சரி அதை விட நம்ம திரும்பி டாபிக் குள்ள குதிப்போம். மேரேஜ் எதுல விட்டோம்? மேட்ரு மேரேஜ் ஆமாமா. மேரேஜ். அதுதான். இவனுங்க வந்து முக்கியமா இந்த சொந்தக்கார தாயலிங்களால தான் இந்த பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. சரி ஜாதின்றது பார்த்தோம்னா கூட ஓகே. இப்போ இவனுங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோ என் காது குத்து இல்லைன்னா இந்த சீமந்தம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல இந்த நம்ம குடும்பத்தின படம் பார்த்திருப்போம் ஓகேவா? அவன் வீம்புக்குன்னே அவன் மாமா முன்னாடி நல்லா காமிச்சுக்கணுன்றதுக்காகவே கடன் வாங்கி நகை எடுத்து குழந்தைக்கு போட்டிருப்பான் தாய் மாமனா. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த வீம்புக்கு
வரட்டுத்தனமா வீம்புக்குன்னு கடன் வாங்கி செலவு பண்றது ஃபேமிலிக்குன்னு. அத நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல. நானே பார்த்திருக்கேன். கூடிய சீக்கிரம் அனுபவிக்கவும் செய்வேன்னு நினைக்கிறேன். வேற வழி இல்ல. வேற வழி இல்ல. அது இது அது ஒரு வந்து ஒரு மாதிரியான ஒரு செயின் அது. அது நீ உள்ள போயிட்டீன்னா, ஒன்ஸ் லாக் ஆயிட்டீன்னா, நீ அங்கேயே தான் கிடக்கணும். அது வெளிய வரவும் முடியாது அதுல விட்டு. இவனுங்க ஒரு பட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வச்சுக்கிறாங்க. நான் இந்த இந்த உன் குழந்தைக்கு நான் போடுறேன்னா, என் குழந்தை வரும்போது நீ இதை போடு. இந்த மாதிரி ஒரு ஒரு இது வச்சுக்கிறானுங்க இவனுங்க. இது வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு குடுக்குறாங்க. பர்டன்டா. அது கம்மியா பண்ணிட்டீன்னா பாக்குறவன் என்ன சொல்லுவானோ? அது மறுபடியும் வந்துருவானுங்க. ஆமா, அதான் பிரச்சனை. புரியுதா? ஆமா. அதனாலதான் எங்க பிரச்சனையே வருது. இவன் போய் ஏதாச்சும் என்ன 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 உன் மாப்பிள்ளை, என்ன உன் மாமா இவ்வளவுதான் போட்டிருக்கான், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இவனுங்க போடுறானுங்க. இது வந்து ஒரு ரூல். அதான் நீ சொன்ன மாதிரி இது நெவர் எண்டிங் லூப். எப்படி பண்ணலனாலும் பிரச்சனை, அவங்க சொல்லனாலும் பிரச்சனைன்ற மாதிரி. இது மாதிரி ஃபேமிலிக்குள்ளதான் மெயினா நிறைய நடக்குது. இவங்க ஒரு ஒரு கண்ணுக்காக நிறைய பண்ண வேண்டியதா இருக்கு. முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த பாக்குறவங்க என்ன பண்றாங்க நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே. ஒருத்த பையன் வந்து ஒரு கரியர் சாய்ஸ் இருக்கும்போது இது உலகத்திலேயே சம்பந்தமே இல்லாம சித்தப்பா சொன்னாரு இந்த காலேஜ் படி, பெரியப்பா சொன்னாரு இந்த கோர்ஸ் படின்னு முட்டா புண்டா மாதிரி இருக்கிறது நம்ம ஊர்ல நடக்கும். நீ மட்டும் நீ என்ன படிச்சுன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? எவனாச்சும் கரியர் அட்வைஸ் எவனாச்சும் சொந்தக்காரங்க கேட்பானா? அந்த சொந்தக்காரனோட கிரெடிபிலிட்டி எவ்வளவுன்னு எடுத்து பாரு. மயிறு மாதிரி இருக்கும். அவனே ஒண்ணும் பிடிக்க மாட்டான் பக்கக்காரன் வாழ்க்கையில. என்ன பண்ணிருப்பான்? எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருப்பான். எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுங்க அந்த புண்டாமா அவன் சொல்லுவான் பனிமலையில போய் படிப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியர் சூப்பரா டேய் என்னடா நீ கேக்குறது எனக்கு சொந்தக்காரங்க புரியுது எனக்கு. சொன்னான்னு போய் மெரைன் இன்ஜினியரிங், அக்வாரியம் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் எல்லாம் நீ படிச்சுட்டு வேலை கிடைக்காம இப்ப ஐடில சேர்ந்தவங்க எக்கச்சக்கமான ஆளுங்க. சொந்தக்காரங்க சொன்னான்னு சொல்லிட்டு காலேஜ் போய் சேர்ந்து 4 வருஷம் டிராமடைஸ் ஆனவங்க எவ்வளவு பேரு எண்ணில் அடங்காதவர்கள். என் ஆபீஸ்லயே ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து எந்த காலேஜ்னா பனிமலை. ஏங்க அங்க சேர்ந்தீங்க? இல்ல ரிலேட்டிவ் சொன்னாருங்க. தெரியாத சென்டென்ஸ் அந்த பர்சன். நான் ஒரு 4 வருஷம் இந்த காலேஜ் லைஃப் இருந்து இதை நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன்னு நீங்க நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க. டு பி ஆனஸ்ட், உன் ஸ்கூல் லைஃபை விட உன் காலேஜ் லைஃப் தான் உன்னோட பர்சனாலிட்டியை ரொம்ப ஷேப் பண்ணும். எப்படிப்பட்ட பர்சனா நீ வந்து சொசைட்டில நடமாற போறன்னு செட் பண்ண போறது உன் காலேஜ் தான். அந்த காலேஜ்ல நீ எப்படி எந்தெந்த மாதிரி ஆட்களை நீ சந்திக்கிற. நான் வந்து கிளாஸ்ல நடக்கிற பாடத்தை சொல்ல, கிளாஸுக்கு வெளியே எப்படி சோசியலைஸ் ஆகிற, என்னென்ன மாதிரி நபர்களை நீ மீட் பண்ற, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை நீ வச்சுக்கிற, என்ன மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை நீ வளர்த்துக்கிற. காலேஜில் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சா லைஃப் லாங் ஸ்மோக் பண்ணி பண்ணுங்க. காலேஜில் தனியாக இருக்கணும், லைஃப் லாங் தனியாக வச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி ஆனா அதே காலேஜில் நல்லா படிக்க ஆரம்பிச்சோம் வேற மாதிரி கொஞ்சம் மாற மாதிரி போற வாய்ப்பு இருக்கு. இது நீங்க ஒத்துப்பீங்களா ஜாங்கோ இந்த விஷயத்த? இல்ல உண்மைதான். எதுவுமே பிக்சட் இல்ல. நல்லா இருந்தவன் காலேஜ்ல போயிட்டு உருப்படாம காலேஜ்ல போயிட்டான். போய் சங்கியா ஒருத்த மாறினா ஹை சான்ஸ் அவன் இன்னும் அவன் வந்து அண்ணா பிஜேபி அண்ணாமலையா மாற வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். முதல் கோணல் முற்றும் கோணல் தான். அந்த மாதிரி கூட ஆகலாம். ஸ்கூல் பெருசா இம்பாக்ட் பண்ணாரு. ஏன்னா ஸ்கூல் வந்து ரொம்ப பேசிக்ஸ்லயே இருக்கிற மாதிரி பண்ணிருக்கோம். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் என்விரான்மெண்டா இருக்கும். காலேஜ்ல வந்து நீ அந்த ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஒன்று கொடுக்கும்போது நீ அதை எப்படி ஷேப் பண்றன்ற போது ஒரு இது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான ஒரு காலேஜ் ஸ்பேஸ எவனே தெரியல. அவன் அவன் நீ நீ யாரா நீ காலேஜ் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு? நீ எஜுகேஷன் கன்சல்டன்டா? எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல இருக்கவனா? ஏதாச்சும் ஒன்று பண்ணிருக்கே நீ? ஏதாச்சும் உருப்படியா புடுங்கிருக்கே நீ? ஏன்னா புடுங்கி மாதிரி அட்வைஸ் கொடுப்பானுங்க. இந்த காலேஜ் சேரு சாப்பாடு சூப்பரா ஒருத்த நீ போறா அப்ப புண்டை. நீ போய் படி அவனுங்க போயிட்டு. நீ என்ன மைத்துக்கு நீ கடை வச்சு சுத்திங்கிற நீ? இது என்ன கொடுமைனா அந்த ஆளை அப்ப நம்ம சொல்லிட முடியாது. நீ நீ போறா பொண்ணு போறா மயிருன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஆள் வந்து பயங்கர ஒரு அதுதான் பிரச்சனை. ஒரு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் நம்ம ஃபேமிலில. ம். அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? ஐயோ அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். இந்த அவர் சொன்னா கரெக்டா இருக்கும்ன்றது ஒரு வேர்டு வந்து என்ன சொன்னாங்க ஈக்குவலான ஒரு டேஞ்சரான வேர்டு அது. நான் என் ஃபேமிலில நிறைய பார்த்திருக்கேன். ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னா கரெக்டா இருக்கும்ன்றாரு. இந்த அவர் சொன்னா எவன் எவன் என்ன சொன்னாலும் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்துதான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். அப்படி வரவங்க போறவங்க எல்லாம் ஆனா அந்த விஷயத்துல எங்க வீட்டுல வந்து ஓரளவுக்கு ஒரு முற்போக்கான வீடு. எங்கள் அம்மாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொந்தக்காரனை வீட்டில் மோஸ்ட்லி சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியே சேர்த்தாலும் அவங்க அவங்க கொடுக்குற அட்வைஸ கார்ல வாங்கி தூக்கு போட்டு அவங்க போட்டுன்னு போயினே இருப்பாங்க எங்க வீட்டுல. அது எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவன் என்னென்ன அட்வைஸ் கொடுத்தானுங்க தெரியுமா எனக்கு? உன்னை இந்த ஸ்கூல்ல சேர்த்து உன்னை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருன்னு. எனக்கு அதெல்லாம் அவனுக்கு பேசல கேட்க கூட தோணுச்சு. அதனால நான் எனக்கு தோணுறத பண்ண உனக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில வெரி லக்கின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். இதுதான் இந்த எஜுகேஷனல் பார்ட்லயே உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சப்போஸ் இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒரு 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 கோர்ஸோ இல்ல ஒரு டிகிரியோ நல்ல ஸ்கோப் இருக்கும். ஆனா அது வந்து சொந்தக்காரனுக்கு தெரியாம இருக்கும். இப்ப நீ போய் அந்த சொந்தக்காரனுக்கு தெரியாத நல்ல டிகிரியை சூஸ் பண்ணிட்டேன்னு வையேன், அவன் வந்து அவ்வளவுதான் போச்சு,
முடிஞ்சிச்சு லைஃப தொலைச்சியாடான்ற ரேஞ்சுக்கு அவங்க உங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் வந்து பத்தி வைப்பான். இதனாலேயே இந்த ஒரு பயத்திலேயே கூட அவங்க சொல்ற காலேஜ்லயோ கோர்ஸ்லயோ சேர்க்கறதுக்கான சான்ஸும் இருக்கு அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து. இதுவும் அவன் என்ன நினைச்சிருவானோன்ற ஒரு விஷயத்தினால வர்றதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது இந்த அவன் என்ன இந்த சொந்தக்காரன் லூஸ் மாதிரி அட்வைஸ் கொடுக்கான்ற விஷயம் வந்து எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஹார்டா ஹிட் ஆச்சுன்னா, எனக்கு எவனோ வந்து எங்கிட்ட வந்து எதுவும் சொல்ல. ஆனா நான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் நான் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை மீட் பண்ணேன். அந்த பையன் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஈஸி படிச்சுக்கிறாரு அந்த நண்பர். நான் வந்து உனக்கு தெரியும் நம்ம 2 பேரும் இதுல கார்பரேட்ல தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது நான் சொன்னேன், ஏப்பா ஈஸி எடுத்தீங்க? ஏன்னா இன்ஜினியரிங் எனக்கு என்ன ஒரு இருந்துச்சுன்னா, இன்ஜினியரிங் எடுத்த எல்லாருமே ஐடிக்கு வர ஒரு ஐடி ஹாஸ் மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட், நான் ஒத்துக்கணும் இல்லையா, அதான் உண்மை. மற்ற ஸ்கில்ஸை கம்பேர் பண்ண அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இதுல இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா. யாராச்சும் சொல்லுங்களேன். அமைதியா இருக்கீங்களே, அதான் கண்டிப்பா பயந்துட்டாங்க. கண்டிப்பா இருக்கு. இங்க வந்து நான் என்ன கவுண்ட் சொன்னா, வைஸ் பார்த்தா கண்டிப்பா அதிகமா இருக்கு. கவுண்டர்ஸ் ஆனா நிறைய எப்படியும் இருக்கு. இருக்குமான்னு தெரியல ஃபியூச்சர்லயும். பட் ஆனா இப்போதைக்கு இருக்கு. வாட் ஐ டோல்ட் டு தட் கை, ஏன் ப்ரோ ஈஸி எடுத்தீங்க? நம்ம ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு அப்படியே இப்போ அந்த கம்பெனிஸ் தான் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஈஸி எடுத்துருக்கு. எனக்கு வந்து இது பெருசா இட்ட அவசரம் இல்ல ப்ரோ, எனக்கு இதா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது ஐ லைக் இட்னு சொன்னேன். ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு விட்டேன். எனக்கு அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போற வரை உட்காந்து யோசிச்சுக்கிறேன். நான் நீங்க நடந்ததெல்லாம் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. ஐயோ இப்ப நீ என்ன பண்ணிருக்க தெரியுமாடா? நீ ஒரு பூமர் அங்கிளா மாறி இருக்க. பூமர் அங்கிளா மாதிரி ஒரு பையன் எடுத்து செகண்ட் இயர் படிச்சுக்கிற பையன் கிட்ட போயிட்டு அவன் எடுத்த கோர்ஸை பத்தி நீ தப்பா பேசியிருக்க, நீ இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இதுன்னு. உடனே குருன்னு அந்த பையன் நம்பர் எடுத்து கால் பண்ணி, ப்ரோ நான் ஆக்சுவலி சொன்னேன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் லூஸ் பூமர் மாதிரி பேசிட்டேன், எல்லாம் ஃப்ரீயா விடுங்க, நான் இது இப்ப இது மாதிரி விடுடா நான் சொல்லிட்டு அவன் இது அவங்க கிட்ட பேசி சாலா போனதுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. எனக்கு இது வந்து எப்படி பண்ணி எனக்கே இப்படி இருக்குன்னா, அப்ப இந்த ஏர்ஜை வந்து நிறைய பேரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருத்தனை அது எஸ்பெஷலி when it comes to சின்ன பசங்க, நம்மளோட சின்ன ஐ நோ பெட்டர் தென் யூ. அவன் நிறைய பார்த்திருக்கேன் நான் வாழ்க்கையில. அவன் ஒரு பியூர் புல்டி. அந்த ஏர்ஜ் காட்டுறதுக்கு அவன் நிஜமா நல்ல டிசிஷன் எடுத்தாலும் அதுல நான் குறை கண்டுபிடிச்சு நான் காட்டுறேன் பத்தியா உனக்குன்னு காட்டுற ஒரு ஏர்ஜ் எல்லா வயசானவங்களுக்கும் வரும் சின்ன பசங்க கிட்ட. அது இது எப்படி ஒத்துக்கிறீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவா? இல்ல ஆமா கண்டிப்பா வரும். ஏதாவது சொல்லுங்க அதை பத்தி. அதான் நான் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. கண்டிப்பா வரும். இல்ல கண்டிப்பா ஆமா கண்டிப்பா வரும் அது மாதிரி. ஏன்னா நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருப்போம், அவனும் கண்டிப்பா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கணும்ன்ற ஒரு இது கூட வரலாம். அந்த நம்மளோட மெச்சூரிட்டில அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி என்ன மெச்சூரிட்டினா, ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சொல்ற பூமர்ஸ் கேமர்ஸ்லாம் இப்ப நம்ம இருக்கிற வயசானவங்களா இருக்காங்களே, ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம அந்த வயசானவங்களா இருக்க போறோம். நம்ம ஒரு மைண்ட் செட் நேரா வந்துடும். இவ்வளவு பேசாதீங்க, மனசு கஷ்டமா இருக்கியா? ஆல்ரெடி மார்பியஸ் மூட்டோனின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் 10 வருஷம் டைம் லைன் வைக்கிறேன். நான் வேற ஒருத்தக்கிட்ட இப்பதான் கரியர் சாய்ஸ் பத்தி தப்பா பேசு, தம்பி எதுக்கு இந்த கிளாஸ் எடுத்த இதை எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு பேசினேன். அவன் திட்டிருப்பா, டே போ இப்ப நான் எல்லா வார்த்தையும் திட்டத்தம்மா ஒருத்தனை, அந்த வார்த்தையெல்லாம் அவன் யூஸ் பண்ணி திட்டிருப்பான்னு. தெரியும்டா. கரியர் சாய்ஸ்னு வரும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம முக்காவாசி பேர் நம்மளுக்கும், எனக்கு இன்க்ளூடிங் மீ சொல்றேன், அந்த ஒரு +2 முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு கிளியரான ஐடியா இருக்காது. அப்படியே ஐடியா இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த தப்பான ஐடியா கூட இருக்கலாம். நான் அதனால என்ன பண்ணுவேன், சப்போஸ் யாராச்சும் அப்படி கேட்டாங்க, நானா போய் சொல்ல மாட்டேன், யாராச்சும் கேட்டாங்கன்னா அந்த ஒரு இது சேஃப் பிளே பண்ணக்கூடிய டிகிரி சொல்லுவேன். நாளைக்கு அதுல இருந்து அவன் வெளில வந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அதுக்குள்ளேயே ஸ்டிக்கான இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நான் ஜஸ்ட் சொல்லுவேன். பட் ஆனா அதை தான் எடுக்கணும்லாம் சொல்ல மாட்டேன். புரியுதா? அது இல்லாம நம்ம ஆக்சுவலி நீ சொல்ற பாயிண்ட் நிஜமா ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி சேஃப். ஆனா ஒரு உண்மையா சொல்லணும்னா, நான் நிறைய பேர் கரியர் அட்வைஸ் கொடுக்கறமே நிறுத்திடுவேன். ஏன்னா நீ ஒண்ணு கொடுக்க போய் அவன் வந்து நாளைக்கு இங்க போறான் பாரு ஒருத்தன், இவன் பேச்சை கேட்டு நாசமா போயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல வாய்ப்பு ஜாஸ்தி. அது பிளஸ் இல்லாம நீ நான் 12th படிக்கும் போது இருந்த ஸ்டோரி வேற. அப்போ இன்டர்நெட் இவ்வளவு பூம் ஆகல. இது இன்டர்நெட் அண்ட் போன் மொபைல்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற ஆக்சசிபிலிட்டி இல்ல உனக்கு எனக்கும். நெட் சென்டர் தான் போயிட்டு இமெயில் செக் பண்ண போவோம். விங்க் விங்க், உனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்க ஒரு இதுல வளர்ந்தோம் நீ நானும். ஆனா இப்போ வந்து போனு இன்டர்நெட் எல்லாமே இன்ஃபர்மேஷன் இஸ் அபேண்டட் ஆக்சஸபிளா இருக்கு எல்லா பசங்களுக்கும். தே நோ வாட் தே ஆர் டூயிங். தே கேன் ஒரு கிளிக் ஆஃப் த ஃபிங்கர் டிப் அவங்க கிளிக்ல கேன் ஆக்சஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் கரியர் பாத், என்ன ஸ்கோப் இருக்கு, என்னென்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும். அவங்களுக்கு ஆல் வி நீட் இஸ் இதெல்லாம் இருக்கு, இங்க மாதிரி இருக்கு, நீயா தேடி கண்டுபிடிச்சி படின்ற கைடன்ஸ் பண்ண நம்ம கொடுக்கணும். தவிர நம்ம கைடு கொடுக்கவே தேவையில்ல, அது நமக்கு தேவையே இல்லை. தே நோ மோர் தென் அஸ். அதான் உண்மை. ஒத்துக்கலாலும் இதான் ஒரு நெசம்.
நம்ம ஆமா, டுவெல்த் படிக்கும்போது அதுவும் ஒரு நம்ம எப்படி பாயிண்ட்ல ஒரு கரெக்ட் இருந்தோமோ தான். நம்ம முக்காவாசி யாராலுமே கண்டிப்பா ஒரு எக்ஸாக்ட்டா இவனுக்கு இதான் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா நெறைய பசங்க வந்து லைக் அந்த அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. புரியுதா? நானே பண்ண மிஸ்டேக்ஸ் நெறைய இருக்கு. என்னோட லைக் டிகிரி சூஸ் பண்ணும்போது. நான் இன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பா ரெசியூம சேஞ்ச் பண்ணிப்பேன். ஏன்னா இப்போ எனக்கு ஏத்த எது எடுத்திருந்தா எனக்கு கரெக்ட்டா இருந்திருக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. புரியுதா? ம். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் என்னாலயே புரிஞ்சுக்க முடியுது. So, அதனால அந்த இது பசங்களுக்கு தெரியறதுக்கே நம்ம அவங்க வந்து கால் நூற்றாண்டு ஆயிடுச்சு. ஆமா. ஸோ அந்த மாரி அதனால தான் நானும் யோசிப்பேன். சரி அப்புறம் ஆனா எக்ஸாக்ட்டா நம்மளால தர முடியாது. அவங்களுக்கா புரிஞ்சு அவங்களா எடுத்தா ஓகே. ஆனா இது ஒரு ஆப்வியஸா தெரியும்ல. இது போனா ஒரு ஒர்க் ஆவாதுன்னு சொல்லிட்டு சில ஃபீல்டு இருக்கும். இப்போ ஃபினான்ஷியலா கொஞ்சம் டவுனா இருக்கான். அவன் போய் விஸ்காம் எடுக்கணும்னு யோசிக்கிறான்னா கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணும்ல அதுல. இப்போ விஸ்காம் படிச்சா அவனுக்கு உடனே வேலை கிடைக்குமான்றது ஒரு பெரிய டவுட் இருக்குல்ல. மேபி அது அது ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. ஃபேன்சியா தெரிஞ்சா கூட பட் ஆனா அந்த மார்க்கெட்டுன்னு ஒண்ணு இருக்கு. எல்லா டிகிரியும் இருக்கு அவைலபிளா. பட் ஆனா எந்த டிகிரி படிச்சா வேலை கிடைக்குங்கிறது டோட்டலா வேற ஸ்டடி. புரியுதா? இப்போ நான் கூட ரீசெண்டா லைக் அந்த கெரியர் கவுன்சிலிங் சம்பந்தமா இப்ப இல்ல ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி ஜஸ்ட் ஒரு அதுக்காக சர்டிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு பார்ட் டைமா அதுல ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஸ்டார்டட் டூயிங் அ கோர்ஸ். அப்பதான் எனக்கு அது நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. மார்க்கெட்ல என்னதான் கோர்சஸ் அவ்வளோ இருந்தாலும் மார்க்கெட்ல இத்தனை ஓப்பனிங்ஸ் தான் வருஷம் கிரியேட் ஆகுதுங்கிற போது அது வந்து அவன் ஒரு புதுசா யூனிக்கா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கோர்ஸ் எடுத்து வந்தாலும் அதுக்கு மார்க்கெட்ல வேல்யூ இல்லைன்னா அது எடுக்கிறதுல அர்த்தம் இல்லைல்ல. ஈவன் அவன் ஃபினான்ஷியலா கண்டிப்பா. டவுனா இருக்கும் போது ரொம்ப டெட்லியான ஒரு சாய்ஸ் ஆயிரும் அது அப்புறம். அதனால ஒரு 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 பர்டனரா நம்ம உனக்கு ஆகும். ஆமா ஆமா அது அந்த வயசுக்கு புரியாது. அதுக்கு நம்ம பூமர் மாதிரி போய் பனிமலர்ல சேர்த்து விட முடியாது. அதனால சொல்றேன் அது வந்து சின்ன சிம்பிளான டிசிஷன் இல்ல, இல்ல. என்னோட காம்ப்ளிகேட்டட். ஆர்குமெண்ட் என்னன்னா, இட்ஸ் ஆர் ஈவன் அவங்களால அந்த அவேர்னஸ் இருக்குன்னா என்ன நம்பிக்கை இப்போ இருக்கிற நியூ ஜென்னுக்கு. அவனால என்ன அப்படி அஃபோர்ட் இருந்தா பண்ண ஓகே. அவங்க அப்பாவால என்ன அஃபோர்ட் பண்ண முடியும்ன்ற நம்ம கிளியரா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. எங்க அப்பாவால அஃபோர்ட் பண்ண முடியும். அவர் நிறைய கள்ள பணம் வச்சிருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் முறக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறானுங்க. அதனால தான் அவனுங்க இத கேட்கறானே தவிர, முக்காவாசி பேர் அப்படி இருக்கிறது இல்ல. ஐ மீன் முக்காவாசி இல்ல. நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்ல. இந்த மாரி ஒண்ணுமே இல்லாதப்போ எனக்கு இன்னைக்கு இந்த கிரேட் லேக்ல வந்து இன்னைக்கு இத்தனை லட்சம் கொடுத்து எனக்கு சீட் வாங்கி கொடுங்கன்னு எந்த பசங்களும் கேட்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அவன் மேபி அவனுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கலாம். நம்ம ஃபேமிலியால இதை அஃபோர்ட் பண்ண முடியும் நமக்குன்ற அவனுக்கு இருந்திருக்கலாம். அதை வச்சுட்டு அவன் கேட்கறானே தவிர மற்றபடி அப்படி கேட்கற மாதிரி தெரியல எனக்கு. அண்ட் மூவிங் ஆன் ஃப்ரம் எஜுகேஷன், இந்த இது யார் இனி பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்ற மேட்ரு வந்து இன்னொரு விஷயத்துக்கு நல்லா பொருந்தும். ட்ரெஸ்ஸிங் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்றான் ஃபர்ஸ்ட். ட்ரெஸ்ஸிங் சொன்ன கேட்கல, மிஸ் ஆயிடுச்சு. அது இது ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ். வா 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 கரெக்டா வந்திருக்கு ட்ரெஸ்ஸிங். ஆரம்பிங்க நீங்கடா. ஓ நானே ஆரம்பிக்கணுமா? ட்ரெஸ்ஸிங் வரும்போது இல்ல இது ஒரு திரும்பி நான் இதான் சொல்லணும். முக்கியமா இந்த விஷயத்துல டார்கெட் செய்யப்படுறது பொண்ணுங்க தான். ஓகேவா? நான் வந்து முன்னாடி அந்த ஸ்கூல் கேஸ் சொல்லியிருப்பேன். ஒரு பொண்ணை வந்து பார்க்க நல்லா இருந்தா எப்படி ஐட்டம்னு லேபிள் பண்றாங்களோ இன்னைக்கும் ஈவன் படிச்சவங்க மத்தியிலேயே ஒரு பொண்ணு வந்து லைக் அவ இஷ்டப்பட்ட மாதிரி கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணாலே அந்த லேபிள ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த இது விஷயத்த வந்து விட்டீங்களே, ஸ்கூலு காலேஜ் லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் அதான் அந்த க்ரூமிங்ல மெயினா. ஒண்ணுமே இல்லடா. ஆமா. ஒரு 3 ஹார் விட்டு ஒரு லிப்ஸ்டிக்க போட்டு சின்ன ஒரு லைட்டா மைல்டான ஃபவுண்டேஷன் போட்டா கூட இவங்க வந்து லேபிள் பண்ணிடுவானுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? பொண்ணுனா மேக்கப் போடாம முடிய ஒழுங்கா கட்டிக்கிட்டு லிப்ஸ்டிக்லாம் போடாம ஒரு இந்த மாதிரி வார்த்தையை விட்டீங்க ஷாபியா. நீங்க. முக்கியமான வார்த்தை. இது ரொம்ப 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 கேவலமான ஒரு வார்த்தை நினைச்சுக்கிறேன் இந்த வேர்டை டிஸ்கிரைப் பண்ணும்போது. ஹோம்லி. என்ன நீ ஹோம்லி? ஐட்டம்னு சொல்றதை விட ஹோம்லிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகுது. அது ரொம்ப கேவலமான வார்த்தையா தோணுது. அப்படியா அப்படியா ராசா? ரீசெண்ட் டைம்ஸ் என்கிட்ட ஒருத்தர் சொன்ன இந்த வார்த்தை என்கிட்ட. இல்ல இல்ல கொய்யால. இல்ல இல்ல அட ஹோம்லினா அட மரியாதை திரும்பி பெற்றுக்கோ. நான் வந்து இவனுங்க ஹோம்லினா என்னன்னு சொல்லிட்டு இத வந்து நார்மலா லுக் வைஸ் அந்த ஒரு இது இருக்குல்ல. ஆமா. இப்போ லுக் வைஸ் ஒரு பொண்ணை சொல்றதுக்காக யூஸ் பண்றது அது வேற. இவனுக்கு எப்படின்னா ஹோம் அப்ளையன்ஸ் மாதிரி அதை ட்ரீட் பண்றது. இப்போ ஹோம்லினா நீ வீட்லயே இருக்கிற மாதிரி பொண்ணு. வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு போட்டுட்டு அது குழந்தை குட்டினே காலத்தை ஓட்டணும். 4 செவத்துக்குள்ளேயே காலத்தை ஓட்டணும். வெளியில அது தவிர வேற எதையும் யோசிக்க கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் பாக்குறானுங்கல்ல. ஒரு டிபிக்கல் ஆமா. அந்த ஒரு மைண்ட் செட்ல இந்த ஹோம்லின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றானுங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீயா விடக்கூடாது, ஒரு லிப்ஸ்டிக் போடக்கூடாது, ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் போடக்கூடாது, இந்த இது டைட்டா எந்த கிளாத்திங்கும் போடக்கூடாது. லெகின்ஸ பார்த்தா அவனுங்க டென்ஷன் ஐயோ. ஆயிரானுங்க. அவனுங்க என்னதான் பிரச்சனைன்னு தெரியல லெகின்ஸ பார்த்தா. லெகின்ஸ்ல அது ஆக்சுவலி இப்படி சயின்டிபிக்கா புளுத்துவாங்க. லெகின்ஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. அதை போறது மூலியமா உங்க ஸ்கின் ரொம்ப இடுக்கு அப்ப இருக்கிறது மூலம் கர்ப்பப்பையில பிரச்சனை, குழந்தை பிறகுல ப்ராப்ளம் வரும். டேய் என்னடா சூப்பர். சொல்ற?
அத சொல்லிட்டு அப்படியே ஒரு சிகரெட்ட பத்த வைக்கிறான் ஒருத்தன். நீ டம் அடிச்சுட்டு இவனுங்களுக்கு தண்ணி வந்து அடிச்சு நைஸ். செலக்டிவா எடுத்துப்பானுங்க ஓகேவா? சயின்ஸ செலக்டிவா யூஸ் பண்ணுவானுங்க. கரெக்ட் தான். நீ டைட்டா கிளாத்திங் போட்டா பிரச்சனை ஆகுங்கிறதெல்லாம் ஒண்ணு. இன்னைக்கே லெகின்ஸ்ல நல்லா அந்த எலாஸ்டிக்கா இது வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி லெகின்ஸும் வந்துச்சு ஓகேவா? அந்த சூத்த பத்திலாம் எனக்கு தெரியாது. இவனுக்கு வந்து அதை பின் பாயிண்ட் பண்ணி அது தப்புன்னு சொல்லணும். அதுக்காக சயின்ஸோட துணையும் எடுத்துப்பானுங்க இவனுங்க. லெகின்ஸை பார்த்தா எடுக்கிறானுங்க. இவனுங்களுக்கு தொலைன்னு ட்ரெஸ் போட்டுன்னு சுத்தணும் பொண்ணுங்க. எதுவுமே ரீசெண்டா கொஞ்சம் கூட அட்ராக்டிவா தெரியக்கூடாது மத்தவங்க கண்ணுக்கு. ரீசெண்டா இந்த தமிழ்ல கூட கிளிப் ஒன்று போயிருந்துச்சு. நான் கூட எடுத்து மைல்ஸ்ல இருந்து எடுத்து போட்டோன்னா தமிழ் கேர்ள்ஸ் எடுத்து போட்டா தெரியல. 2 அக்கௌண்ட் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கிறான்டா. ஒருத்தன் பேசுறான் ஒருத்தன். சார் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறா உங்களுக்கு பிரச்சனை வரும் சார். ரொம்ப இதுவா என்னென்னோ சொல்றான் அவன். போட்டதுக்கு அப்புறம் ஆனா ஆப்போசிட் கேட்டாங்க. சரி இப்ப நீ சொல்ற நீ எத்தனை பேர் வேஷ்டி கட்டணும் வந்தீங்கன்னு. நாங்க வேஷ்டி இது வந்து நீங்க நினைக்கலாம். நீங்க வந்து சீமான் வந்து ஒரு சமந்தா படத்துல அந்த இது மாதிரி கிளிப் மாதிரி ஆனா நிஜமா நடந்துச்சு. ஓ சாரிடாயா ரொம்ப கடுப்பான ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு வரதுக்கோ அது எவ்வளவு இதுவா இருக்கும் எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் வெயில் காலத்துல தெரியுமா தெரியலன்னு சொல்ல சுடிதார பார்த்து இது மெயினா இந்த இது வந்துடுறாங்க துப்பட்டா போட மாட்டாங்கன்ற ஒரு ஸ்டால் போடுறது ஒன்று சேஃப்டிக்குன்னு ஒருத்தர் பேசி சரியான அடி பட்டால் அடி அது இது ஆவடி அப்படி இருந்தா போனா நினைக்கிறேன். ஒரே சொல்றேன் இந்த ஸ்டால் போடுறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஏன் இவ்வளவு பேசுன்னு தெரியல. நான் டாபிக்கே ஸ்டால் போடுறத பத்தில டாபிக் வாஸ் அபவுட் சம்திங் எல்ஸ். அதுல ஒருத்தர் லூஸ் மாதிரி சால்வ் போறத பத்தி பேசி செம்ம அடி வாங்கினோம். அப்படி என்ன உனக்கு இது வந்துச்சுன்னு தெரியல. நம்ம விஜய் அண்ணா கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சச்சின் படத்துல துப்பத்தாவை எதுக்கு போடணும்னு சொல்லியிருப்பாரு. சிவகாசி படத்துல வந்து ரொம்ப மாடல் பாலிசிங் ரொம்ப கியூட்டா பண்ணிருப்பாரு. கியூட்டா பொண்ணுன்னா பண்ணுவாரு எப்படி மாடல் இருக்கும்னு பாலிசிங்ல. கிராமர் சொல்லியிருப்பாரு அண்ணன். இன்னைக்கு வந்து மகளிர் தின வாழ்த்துக்களை பவ்யமா சொல்லிட்டு இருக்காப்புல. சரி விட அந்த டைம்ல எல்லாருமே கொஞ்சம் இசோவா தான் இருந்தானுங்க. இல்லடா அந்த டைம்ல அண்ணாக்கு வந்து ஒரு 16 வயசு 20 வயசுனா சொல்லி ஓகே. அவனுக்கே அப்போ ஒரு 35-40 வயசு இருக்க சிவகாசி வரும் கரெக்டா? பேசிக்கலி 35 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாவும் ஒரு குறுநில மன்னரா இருந்திருக்காரு. அண்ணா பனையூர் நில மன்னனா இருந்திருக்காரு அப்போ. ஒண்ணும் பண்ண முடியாது. பனையூர் புசியானன்னா போயிட்டு வந்திருக்கானா. சரி விடுங்க நம்ம அந்த மேட்டருக்கு வருவோம். ஏதோ ஒரு போஸ்டர்ல பாத்துருந்தாண்டா. இது போஸ்டர்ல விஜய் புஷான் போட்டோ போட்டு தளபதியின் புஷியே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு வச்சிருக்கேன். என்னடா போட்டு வச்சிருக்கீங்க? போஸ்டா இல்ல நார்மல் போஸ்டா? இதுதான் சவுத்துல ஓட்ட போஸ்டர். இல்ல வருங்கால முதல்வரேங்கிற மாதிரி. போஸ்டா இல்ல ரியல் இல்ல போஸ்டா? அவன் கட்சிக்காரன் போட்டிருக்கான். காவிகாரன் போட்டு வச்சிருக்கான். தளபதியின் இந்த புஷியன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கான்டா. பிஜேபி கார பீகாரா இல்ல நார்த் இந்தியால ஒரு பேனர் மாதிரி வச்சிருந்தான். எப்படின்னா ஒருத்தங்க நிக்கிற மாதிரி நின்னு வணக்கம் சொல்ற மாதிரி கரெக்டா அவன டிக்கி இடத்துல வந்து ஒருத்தனோட தலை டிக்கு இன்னொருத்தனோட தலை வச்சு ஒரு போட்டோ வச்சு சரியா நீ நினைச்சு ஒரு ஃபுல் சைஸ் போட்டோ ஒருத்தன் நிக்கிறான். அந்த கரெக்டா அந்த இடத்துல ஒரு பேண்ட் இருக்க இடத்துல ஒருத்தன் ஃபேஸ் வந்து வணக்கம் வைக்கிற மாதிரி இருக்கு. இது நிஜமா ஏன்டா டிசைன் பண்ணீங்க இந்த மாதிரிலாம்? என்னடா சொல்ல வரீங்க? நம்ம கண்ட காட்சி உண்மைதான அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவன் வந்து பேன் பண்ண போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து பத்தி இவங்க பேன் பண்ணுவோம். இந்த இன்னொரு விஷயம் ட்ரெஸ்ஸிங்கோட சேர்த்து நம்ம இன்னொரு விஷயத்த பத்தி பேச முக்கியமா அட்ரஸ் பண்ணி ஆகணும். இந்த ஹேர் கட்டு டேட்டூ இந்த மாதிரி ஐட்டத்துலயும் உட்காந்து பாக்கணும் என்ன பண்ணுவானுங்க. ஒரு பொண்ணு ஹேர் கலர் பண்ணுச்சுன்னா ஒருத்தன் ஹேர் கலர் பண்ணா போடும் அவனை வந்து பிள்ளைங்க வந்து இது பண்ணுது. டேட்டூ போட்டாலே போடும் அவன் வந்து இதுவா இது வந்து மோர் ஆஃப் வந்து இந்த மத்தவங்க என்ன நினைப்பாங்கிறதுல தான் ஃபாலோ இதுவும் டேட்டூ போடுறது தான் டேட்டூ போடுறதுல வந்து கல்ச்சுரலா நம்ம அக்செப்ட் பண்ணிக்காமல தான் இன்னைக்கு இங்கன்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஓவரால் எல்லா நாட்டிலுமே இந்த டேட்டூ போறதை ரொம்ப டேபுவா தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா இந்த ரிலீஜியஸ் பீப்புள் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டில டேட்டூ போட்டாலே எல்லுக்கு போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு மூட்ல தான் பேசிட்டு இருப்பானுங்க அவனுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் ஒரு சில பேர் இருக்காங்க ஓகேவா. முக்கியமா டேட்டூ போடும்போது மெயினா டாக்டர் சொல்றது என்னன்னா லைக் ரொம்ப ஹைஜீனிக்கா நல்லா ஸ்டாண்டர்டான இடத்துல போய் டேட்டூ போடுங்க. போய் பைத்தியக்கார பண்ணானே அதனால நாக்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கண்ணுல டேட்டூ போட்டானே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ அது கூட எனக்கு ஒரு வகையில அவன் இஷ்டம் அவன் பண்ணிக்கிட்டோம்னு தோணுது ஒரு பக்கம். அது வந்து சொசைட்டில ஏதாச்சும் இல்ல அப்படி விட முடியாது. அவன் வந்து அவனுக்கும் பண்ணிக்கல. அவன் டேட்டூ ஆர்டிஸ்ட். அவன் இனிமே கண்ணுல டேட்டூ போட்டு மட்டும் இல்லாம வரவங்களுக்கும் நாக்க ஸ்பிளிட் பண்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி. அத வந்து அவன் கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு சானிடைசேஷன் இல்லாம உட்காந்து சென்னையில ஒருத்தன் பண்ணி மாட்டானே அதான சொல்றேன். அதேடா அவனடா
அவங்க ஓகே, ஓகே. மத்தவங்களுக்கு ஏதாவது அவனுங்க பண்ணது வந்து அப்படிலாம் பார்த்து நிக்க முடியாது. தூக்கி ஜெயிலர் ஆக்க முடியும். இல்ல. கரெக்ட், கரெக்ட். சி நாக்கு ஸ்ப்ளிட் பண்றது கிட்டத்தட்ட ஒரு ஆப்பரேஷன் லெவல் ஆஃப் இது. ப்ராப்பரா ஒரு லேப் செட்டப்ல ஒரு தியேட்டர் செட்டப்ல உட்காந்து பண்ணா ஃபைன். அத விட்டுட்டு இவன் வந்து இது காது குத்து இந்த திருப்பதில காது குத்துவானுங்களே, ரோட்டோரம் உட்கார வச்சு. ம். அந்த மாரி உட்காந்து நாக்க வெட்டிட்டு இருந்தா அது தப்பு. ஏன்னா அது ஸ்டாண்டர்டா இல்ல. வீடியோ வேற அது எடுத்திருக்கலாம். ஆ அதெல்லாம் தப்பு. பட் ஆனா அது அபார்ட் இல்ல ஃப்ரம் திஸ் நீ ஒழுங்கா ப்ராப்பரா ஏதாச்சும் பண்ணிக்கிற அப்படின்னா ஓகே. ஆனா பிராக்டிகலா இப்ப நம்ம பேசுறோம், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கினா கூட இப்போ நிறைய ஏதோ சொல்லுவாங்களே, டாட்டூ போட்டா பாஸ்போர்ட் கிடைக்காது. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. உண்மையா அது அதெல்லாம் ஒரு டாட்டூ போட்டா டேஷும் இல்ல. பாஸ்போர்ட் கிடைக்காது. இப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. அது ஆமா. மேபி தெரியல. அத நான் கேள்விப்பட்டேன். ஓகே. அப்படிலாம் இல்ல. சப்போஸ் அது மேல ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, வேற எங்கனாச்சும்னா கூட அத பத்தி யோசிக்கிறது. மேபி அந்த கண்ட்ரியோட லாஸ பொறுத்து இருக்கு. அந்த கண்ட்ரில இப்ப நீ டிராவல் பண்ண கண்ட்ரியோட லாஸ செக் பண்ணிக்கணும் நீ ஃபர்ஸ்ட். அங்க ம். வந்து எக்ஸ்போஷர் டாட்டூஸ் இருக்குதா, இருக்குமா, அலௌடா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீ அங்க இறங்குனதுக்கு அப்புறம் அங்க ஒண்ணு விட மாட்டாங்கன்னா, அது அவன் கண்ட்ரி. அவன் என்ன வேணா ரூல்ஸ் போட்டுக்கலாம். இங்க நம்ம என்ன இங்க செக் பண்ண மாட்டோம். அங்க டிராவலிங் கண்ட்ரியை நீ செக் பண்ணி ஆகணும். மேட்ச் இருக்கா இல்லையான்னு. இங்க பொறுத்தவரை நம்ம அப்படிலாம் வந்து எதுவும் கிடையாது. இதுக்குள்ள வந்துட்டோம். ஆனா ட்ரெஸ்ஸ பத்தியே நிறைய பேச வேண்டியது இருக்கு. நிறைய விஷயம் நான் பார்த்திருக்கேன். பேசலாம். ட்ரெஸ்ஸ பத்தி இது நிறைய இருக்கு. வாங்க நீங்க பேசுங்க. என்னன்னா, இந்த சாரி சதீஷ் தீபான்னு சொல்லிட்டு ஒரு கபிள் விளாக்ஸ் பண்றவங்க இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? ரீல்ஸ் பேர் என்ன சொன்ன? போடுவாங்க. சதீஷ் தீபா சதீஷ் இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஆக்சுவலா இவங்க வந்து எப்படின்னா லைக் எல்லா கப்பல்ஸும் ஒரு மாதிரி ஒரு ஜாலியா ஒரு இது கம்பைன் ஆகி கொலாபரேட் பண்ணி வீடியோ போடுறதுலாம் இருக்கும். அது 2 கப்பல்ஸ்ல அந்த ஃபீமேல்ஸ் மட்டும் 2 பேரும் அந்த ஒய்ஃப் 2 பேர் மட்டும் ஒண்ணுமே இல்ல. நார்மல் அந்த ஒரு அந்த அந்த ஸ்கர்ட்டா சம்திங் ஜஸ்ட் முட்டி வரைக்கும் ம். மட்டும் வரும்ல. ஆமா. அது மிடியா? பேர் தெரியல எனக்கு. அது பேர் தெரியல சரி, எனக்கு. ஓகே. இப்ப அத அவங்க வந்து அத்தனை நாள் ஃபுல்லாவே லைக் வெறும் அந்த சாரி மட்டுமே கட்டிட்டு தான் வீலாக்ஸ் பண்ணுவாங்க. சாரி இல்லன்னா சுடி இது மாரி போட்டுட்டு தான் வீலாக்ஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு ஓகே. நாள் சும்மா ஒரு ரீல் டான்ஸ் ஆடி அந்த ஒரு இதுல போட்டானுங்கடா. அன்னைக்கு வரைக்கும் அக்கா அண்ணின்னு ஸ்பின் பண்ணிட்டு இருந்தவனுங்க. அன்னைக்கு என்ன ஆனானுன்னு தெரியலடா. ஜாம்பியாய் புடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கடின்னு கட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு திரும்பி பாக்குறேன், கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு புடிச்சு கடின்னு கடிச்சு வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் அது வந்து லைக் அது நீ வந்து குறை சொல்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. குறை சொல்லவும் கூடாது. அது வேற கதை. நீ வந்து ம். இவனுங்களுக்கு ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல. இதுக்கு ம். மேல தெரிஞ்சா ட்ரிகர் ஆயிடுவானுங்கன்னு நம்மளுக்கே ஒரு மைண்ட்ல தெரியும்ல இவனுங்க. அந்த ட்ரிகர் எப்படி லெவலுக்கும் எப்படி கீழே தான். எப்படி எனக்கு என்னை மூடேற்ற மாதிரி ட்ரெஸ் போடலாம்? எனக்கு குஞ்சு ஏந்திச்சு பாரு. ஆஹ் அது உன் தப்புடா. நான் உங்களை அக்கா மாதிரி நினைச்சேன். டேய் சும்மா நீ யாரா நீ மத்த நீ யார்றா? இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலடா. ஜாங்கோ வந்து முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ் பத்தி பேசுறோம் நீ நானும். அவங்க ஆமா. அத எப்படி நம்ம போர்ட்ரே பண்றானுங்க? நீங்க இப்படிதான்டா பேசுவீங்க. அப்பதான்டா உங்களால பார்க்க முடியும்னு கேட்பானுங்க. போட அருவாலை. இது அம்மால. லிட்டரலி நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆ அப்ப நீ ஏன் இப்படி பேசுன்னு தெரியும் எனக்கு. அப்புறம் நீங்க வாங்க நாக்க தொங்க போட்டு பார்க்க முடியும். நீங்க பாக்குறதுக்காக தான் இப்ப தூண்டி விடுறீங்க. என்னடா பேசுங்கிற நீ? என்ன பேசுற நீ? ஒரு எனக்கு புரியுதா இல்லையா? எக்கச்சக்கமான ஒரு ஆர்குமெண்ட் அது. ஐயோ! அப்ப ஆமா நாங்க பாக்குறதுக்காக போய் தூண்டி விட்டுருக்கோம். நீங்க வந்து அப்படி புரொடெக்ட் பண்ணி வைக்கிறீங்க. என்னடா பேசுற நீ? ஃபர்ஸ்ட் நீ யார்றா புரொடெக்ட் பண்றதுக்கு? அவ புரொடெக்ட் பண்ணிக்க தெரியும். சரியா? ஆன் ஏய் ஆன் ஆன் போட்டோ எக்ஸ்ட்ரீம் கேஸஸ். பார்த்து அடிக்கிறவன்லாம் வந்து இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. நீ யோசிச்சு பாரு. முட்டிய பார்த்தாலே ஒருத்தனுக்கு மூடு ஏறுனா அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு யோசிச்சு பாரு அவன். இவனுக்கு தான் அந்த பொண்ணோட கல்யாணம் ஆகி இல்ல இவன மாதிரி அழகா தான் கல்யாணம் ஆன பிறகு விந்து முதல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு காமராஜ் விசிட் பண்ணதா கேள்விப்பட்டேன். தொட்டாலே நாங்க 2 வந்துடும் போல வருஷமா ட்ரை இவனுங்களுக்கு. பண்ணிக்கிறோம். கிடைக்க மாட்டுது. பண்ண முடியல எங்களால. இத என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா. இவ அத்தை பொண்ணுடா. அதனால தான்டா இப்படி இருக்கிற. யோசிச்சு பாரு இந்த மாதிரி ஒருத்தனுக்கு இப்போ பிரச்சனை இருக்காது. லெட்ஸ் பி வெரி ஃபிராங்க். ரொம்ப ஓப்பனா பேசல இப்ப ஃபில்டர் இல்லாம. உனக்கோ இவள இப்ப நீ பான் பார்க்கும்போது இது பண்ணும்போது அந்த கம்ப்ளீட் நியூர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வில் கெட் an எரெக்ஷன். ஆனா இவனுக்குலாம் ம். முட்டி கால் அப்படி பார்த்தாலே வந்துடும் போல. அப்படி இவனுங்களா வெளியே ஊத்திரும் அப்படியே. நிறைய கம்ப்ளைண்ட் தொட்டாலே என் கணவருக்கு தொட்டாலே வந்து வந்துருதுங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுக வேற வயசுங்க. இந்த இந்த மாதிரி மாதிரி கேஸ் தான் இருக்கவனுங்கலாம் இவனுங்களா. உட்காந்து ஹாஃப் ஸ்கர்ட் இவளுக்கு நீ சொல்ல நீ சொல்ற வச்சு பார்த்தா நீ உங்க ஸ்கர்ட் தான் போட்டிருக்காங்க. மேபி ஹாஃப் முட்டி வகம் போட்டிருக்காங்க போல. அதுக்கே உங்கள ம். நான் அக்கா மாதிரி நினைச்சேனே. இப்படி பண்றீங்களேன்னா, ஏய் இவ யோசிச்சு பாரு. அக்கா மாதிரி நினைச்ச பொண்ணுக்கு இவ்வளவு மாடல் பாலிசிங் பண்றானே. வீட்டுல இருக்கிற பொண்ணுங்கிட்ட என்ன வீட்டுல பேசியிருப்பான் இருக்கிற அவன். பொண்ணு என்ன ஆகும் யோசிப்பாரு. ம் பொண்டாட்டினா என்ன பண்ணணும்? காலையில சுடுதண்ணி வைக்கணும். அந்த மோட்ல இருப்பானுங்க போல இவனுங்க. இவனுங்க தான் இருக்கானுங்க. இந்த ஃபேமிலி ரிலேட்டடான கண்டென்ட் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா இவனுங்க தான். இந்த டாக் ஸ்டைலிங்க தான் இருக்கானுங்க. இந்த வந்து ஆளுங்களோட சர்ச் கப்புள்ஸ் ஹிஸ்டரி விளாக் எடுத்து பாக்குறது. பார்க்கணும்டா. ம். அவனுங்க சர்ச் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா என்ன தெரிஞ்சிரும். வெண்ணிலா சோயர் லெஸ் அண்ட் பாப்ஸ். நைஸ்.
நைஸ் வெண்ணிலா வெண்ணிலா நைஸ் ப்ளீஸ் ரிப்ளை. பாப். கமெண்ட்ல போய் நிஜமாவே கமெண்ட் பண்ணிக்கிறானுங்க இவனுங்களா. இந்த அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசுறா. இதெல்லாம் டேய் அதுவே இதெல்லாம் ஒரு அக்செப்ட் அது பண்ணிக்கவே அவனே ஒரு முடியல. ஃபேக் ஐடிடா. அவனே ஃபேக் ஐடி. பேர் வச்சு சுத்திக்கிறா பொண்ணு போட்டோ போட்டு. நீ அவனு போய் கமெண்ட் பண்ணிக்கிறியே. இல்ல, அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு இது மாதிரிதான் ரீசெண்டாடா நம்ம இதுலதான் ஏதோ ஒரு பொண்ணு போட்டோ போட்டு ஒரு பொண்ணு நேம்ல ஒரு ஐடி வந்து ஏதோ அசிங்கமா திட்டுச்சு. ஏதோ ஒரு ஏ கமெண்ட் பொண்ணு என்ன கெட்ட பார்த்துட்டு வார்த்தை பேசுற அதுவா? என்ன பொண்ணாதுன்னு கேட்டவது டேய் பொண்ணேல நான் பேக் ஐடிடா பொண்ணு அப்படின்னு இருக்கானே இவனுங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இருக்காங்கடா. நான் ஒருத்தவங்க பர்சனலா ஃபாலோ பண்றேன். நிஜமாவே ஒரு புரட்சி. அதுக்கு நம்ம ஸ்டாலின் மரியாதை ஆன்சர் எடுத்துட்டு வேணாம். இன்ஸ்டாகிராம் ஓபன் இல்ல, பண்ணா இது அவங்கள உண்மையாவே வராது. பேக் ஐடிடா அது. உண்மையா பேக் ஐடியில ஒரு பையன் தான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இந்த தாயிலியா அதை கூட புரிஞ்சுக்க முடியாத தட்டியா இருக்கான் அவன். வந்து டேய் ஏன் என்ன ஒரு பொண்ணாதான் இப்படி பேசுற டே பொண்ணை நான் பொண்ணே இல்ல பேக் ஐடிடான்னு. இவனுக்கு ஒரு மாதிரி ஒரு இதுலயேதான் இருக்கானுங்க. ஒரு பபுள்குள்ளேயேதான் சுத்தி இருக்கானு. இன்ஸ்டாகிராம்லயே அப்படி இருக்கானுங்கன்னா அப்ப நீ பேஸ்புக்கை பத்தி யோசிச்சு பாரு. நல்ல வேலை 2019 முன்னாடியும் வந்தாச்சு பேஸ்புக்ல இருந்து. இப்போ போனா என்ன நிலைமையில இருக்கானுங்கன்னு தெரியல எனக்கு இல்ல பேஸ்புக்ல. நான் போக விரும்பல. அதை பத்தி எந்த ஒரு இதுவும் இல்ல. ரொம்ப வித்தியாசம். ஆனா சில பேர் நம்ம வயசாளுங்க இன்னும் பேஸ்புக்ல ஆக்டிவா இருக்காங்க. ஏன் நம்ம அந்த பாரிசாலன் ஆக்டிவா இருக்காரு? ஆமாயா அன்னைக்கு ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு அவனை டேக் பண்ண ட்ரை பண்றேன். பட்டா ஃபேஸ்புக் ஐடி தான் வச்சுனுங்க நாய். பேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராமுக்கே நீ இன்னும் வரவில்லை. நீ என்னத்த பேசி என்னத்த புடுங்க போறியோ? பேஸ்புக்ல போய் பார்த்தேன். அன்பு தமிழ் உறவுகளே, பஜாஜ் பஜாஜ் ஷோரூம் காரன் தெலுங்கன் என்பதால் என்னை அடித்து விட்டான். நீங்கள் தமிழர் என்று காட்டுங்கள் அப்படின்வா போல. இல்லடா நீ நீ யாரா இருந்தாலும் நீ அடிதான் வாங்கியிருப்பேன்னு தெரிஞ்சு நீ. ஆமா, நீ சொன்ன மாடரேஷன் வந்து நீ பேசுற பேச்சுக்கு இவன் தாண்டா மெயினா இந்த 4 பேர் என்ன பேசுவாங்கன்றதுல மோசமானதுலயே முக்கியமான இவன் தாண்டா இந்த பாரிசாலன் 4 தான்டா. பேர் என்ன பேசுறாரு 2 பேர் இவங்க 2 பேர். ஓகே யூடியூப் பார்ட் 4 ஆர் 9 மாற்ற போகிறார் ஜாங்கோ இந்த எபிசோடை. கண்டினியூ. உட்காந்துட்டு என்ன நம்ம பேசுறானுங்க தெரியுமா இவனுங்க? நம்ம இதுலயே ஒரு போஸ்ட் போட்டிருப்போம். இப்ப வந்து அந்த ஒரு பொண்ணு டவுரி கேஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டால அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன். அந்த பொண்ணோட அப்பா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? தான் பொண்ணு வந்து ஒருவனுக்கு உறுதியா இருந்து செத்துருக்கான்ற ஒரு பெருமையோட பெரியாரிகள் பேட்டின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். உண்மையான பெரியாரிகள் பேட்டிக்கிட்ட நீ நேர்க்க நின்னா உன்னை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இருக்காங்க இன்ஸ்டாகிராம் இந்த ஐடியா பாத்திருக்கேன்னு தெரியல. மீரா டாட் என் மொழின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க இன்ஸ்டாகிராம்ல. உங்க ஸ்டோரி கூட ரீசெண்டா போட்டுட்டேன். அவங்க 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 பேசல நீ உட்காந்து பேசினா மகனே நீ வந்து காலி நீ அவ்வளோ அருமையா பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கரெக்டா பேசுறவங்களா இருப்பாங்க. எப்பவுமே ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசிப்பாங்க. அவங்க ரீசெண்டா ஒருத்தர் இந்த சேலார ஒர்க் வந்து வீட்டு வேலை செய்யற ஒர்க் சார். அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைய பார்த்தாலே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும்னு ரொம்ப என்ன லூசுத்தனா பேசினான்னு தெரியல. அப்ப இன்னொருத்தர் அந்த ஒலடி தள்ளவா அவங்களா போட்டு அடிச்சிருந்தாங்க அவங்க. அந்த மாதிரிதான் ரீசெண்டா இந்த புறம்போக்கு இந்த பீட்டர் தெரியுமா? பேரிகேட்டர் பீட்டர் தானே ஒருத்தன் கேஸ் வாங்கின நாய். செலிபிரிட்டி பேசுறத கேட்கலாமா இப்போ? இரு அப்படியே ப்ளே பண்றேன். இரு ஸ்கூல்ல இந்த சான்றிதழ் கேக்குறாங்கல்ல, முதல்ல அத முடிக்கணும். உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட போனா டாக்டர் தெர்மோமீட்டர்ல ஃபீவரை செக் பண்ணிட்டு மருந்து எழுதி கொடுத்துட்றாருல. அந்த தெர்மோமீட்டர்ல செக் பண்ணனால தான் எனக்கு ஃபீவரே இருக்குன்னா அந்த தெர்மோமீட்டர் முழுமட்டம் பண்ணணும். நீ காஸ்ட் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டு வா, அது வந்தா சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றவங்க. இவனுங்கள்ட்ட கேக்குறேன், என் தாத்தாக்கும் அவங்க தாத்தாக்கும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த வேலைதான் நீ பாக்கணும், உனக்கு படிப்பு இருக்க கூடாது. அந்த இன்னொரு 4 தெரு தள்ளி ஒரு உள்ள போகாத ஒரு தெரு இருக்குல்ல, அந்த தெருவுல இருக்கிற தாத்தா மட்டும் படிச்சு கலெக்டராவோ லாயராவோ டாக்டராவோ வேலைக்கு போனப்போ என் தாத்தா சம்பாரிச்ச காசுக்கே கணக்கு பார்க்க தெரியாம படிப்பறிவு இல்லாம வைக்கப்பட்டிருந்தாருல, அது இந்த சர்டிபிகேட்டால கிடையாது. இந்த சாதிங்கிறது நம்ம பேசுற பேச்சுல, நம்ம வார்த்தைகள்ல, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல, நம்ம போடுற துணியில, நம்மளோட சடங்குகள்ல, மெயினா நம்ம பிறக்கிற இறக்குற கல்யாணம் பண்ற சடங்குகள்ல, நம்ம எந்த தெருவுல இருக்கோம் எந்த ஊர்ல இருக்கோங்கிறது எல்லாம் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போற அளவுக்கு தான் நம்ம சிஸ்டம் இருக்கு. இதெல்லாம் சரி இதெல்லாம் வச்சு ஒடுக்குறாங்க. இந்த சர்டிபிகேட் எப்படி வச்சுட்டு வா, நான் உனக்கு ஈக்குவிட்டி கொடுக்குறேன், உனக்கு ஒரு ஏணி படி கொடுக்குறேன். அவன் 100 மீட்டர் தாண்டி ஓடி போயிட்டான், கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுக்கு ஒரு ஸ்கேட்டிங் மீன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா உடனே அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கழட்டி போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட படியே வரலாம், அப்படியே கழட்டி போட்டு வந்துடலாம். எல்லா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் தூக்கி போட்டு வந்துடலாம். நானும் நீயும் சேர்ந்து கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிடலாம்.
ஏன்னா நம்ம எல்லாமே ஈக்குவல் ஆச்சே. உடனே ஒரு கூட்டம் தூக்கிட்டு வரும். ஏன் உனக்கு கர்ப்ப கிரகத்துக்குள்ளதான் போடுவேன், ஏன் அங்க மட்டும் போக கூடாது? அங்க எந்த சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போறதுனால எனக்கு கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள விடல. இவங்க நல்ல ஃபாலோவர்ஸை மட்டும் ஏத்தி வச்சுட்டு மூளையில ஒண்ணும் கிடையாது. கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கிழிச்சிடணுமா எரிச்சிடணுமா? படிக்கடாப்பா. பேரிகேட்டர் பீட்டர் வந்து இப்போ அவன் வந்து ஒரு எந்த அளவுக்கு டாக்ஸிக் குடியான்னா அவன் வந்து போலீஸ் கேஸ் வாங்கி அடிச்சிடல ஓகே. அவன் செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் சில பேர் அவனை இது கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்களே. அப்போ வந்து ஆமா. வேற லெவல் விக்டம் கார்டு ப்ளே பண்ணியிருந்தான். எந்த விக்டம் கார்டு? நான் வந்து மைனாரிட்டி, நான் வந்து இது தலித், இது இதுன்னு வர என்ன எல்லாரும் இடி ஒடுக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி அப்படிலாம் பேசியிருந்தா பைத்தியக்காரன். ஆனா இப்போ இப்போ வந்து சர்டிபிகேட் இருக்க சொல்றானா? இந்த ஸ்கூல்ஸ்ல கேக்குற இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பேசிக்கா இருக்குன்னா, நிஜமாவே ரொம்ப ரொம்ப பெரியவங்க, ஒரு நல்லா படிச்சவங்க கூட இந்த கேள்வி கேட்கற நிலைமையில இருக்கானுங்க. ஸ்கூல்ஸ்ல கேட்கிற போது நிறுத்தணும் சார். அப்புறம் இது வந்து என்னால எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல. ஐ அம் வெரி டயர்ட் டு எக்ஸ்பிளைன் ஆல் திஸ். இவனுங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஆன்சர் எதிர்பார்க்கறாங்க. பட் ஆனா அது வந்து சிம்பிளான ஆன்சர் கிடையாது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆன்சர் தான் அது. அதை இவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இது ஈஸியா இருக்குல்ல, என்ன இதனால தான் இருக்கு அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு இவனுங்க. இது முட்டா பீட்டருக்கு பேசினா பரவாயில்ல. சமுத்திரக்கனி சசிகுமார் ஒரு படத்துல பேசிக்காங்க இந்த மாதிரி. அது கேட்க நம்ப முடியுமோனால ஆடோடிகள் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து அந்த படம் வந்து ஆக்சுவலி சத்குமாருமா? சசிகுமார் நல்ல ஒரு முற்போக்குவாதி நினைச்சிருந்தேன் நானு இந்த படம் பாக்குற வரைக்கும். இப்ப எப்படின்னு தெரியல. சமுத்திரக்கனி அவரும் நல்ல ஒரு ஐடியாலஜி இருக்க ஆள் தான். ஆனா 2 பேர் சேர்ந்து ஒரு ஒரு கருமத்தை குக் பண்ணானுங்க, நாடோடிகள் 2ன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரி இஸ் பேசிக்லி ஆஃப் இந்த கௌசல்யா சங்கர் கொலை நடந்துச்சுமா, இந்த சிசிடிவில பதிவான கொலை யாருது? ரோட்ல வெட்டினாங்களே இளவரசனா? ஒருத்தங்க. ரோட்லயே ஒருத்தனை வெட்டினாங்க. லிட்டரலி சரி, கிட்டத்தட்ட ஞாபகம் இல்லடா. அந்த அந்த மூவில வந்து இந்த க்ரூமிங் அண்ட் கேப்சரிங் விஷயத்தை கரெக்டா காட்டியிருப்பாங்க சொல்லிட்டு எஸ்விகேல கிசாமி சொன்னாரு. ஏன்னா எப்படி ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் லவ் பண்ணி ஓடி போயிடுச்சுன்னா அந்த பொண்ணை வந்து எப்படி ட்ராக் பண்ணுவாங்க, எப்படி அவளை என்னென்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி எப்படி வீட்டுக்கு வர வைப்பாங்க, எப்படி அவளை நம்ப வைப்பாங்க, எப்படி அவளை கொலை பண்ணுவாங்கன்னு காட்டினாங்க. என்ன இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து கடைசியா வந்து காப்பாத்திடுற மாதிரி காட்டிடுவாங்க. ஓகே குட், நல்ல இன்டென்ஷனோட படம் தான். ஆனா அதுல சைடு சப்ளாட்டா ஒண்ணு போகும். என்னன்னா சசிகுமார் வந்து அஞ்சலி கூட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு இயக்கம் மாதிரி வச்சு நடத்தி பாரு, போராட்டம் பண்ற இயக்கம் மாதிரி. இந்த இயக்கத்துல என்ன ஒரு மோட்டோ என்னன்னா, ஜாதி அற்றவர்கள் சொல்லிட்டு எங்களை அறிவிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாரா அவரு. இத்தனை பேர் வந்து எனக்கு எந்த ஜாதி இல்லாத சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும், எங்களுக்கு தனி ரிசர்வேஷன் கொடுக்கணும் நீங்கன்னு சொல்லி கேட்டுன்னு அதை போராட்டம் பண்றதுக்கு ஒரு வச்சு நடத்தினுப்பாரு. அந்த கிழிஞ்சு சீன்ஸ் நிறைய வந்துருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் அறிவில்லாத ஒரு ஒரு 5 வயசு குழந்தை கிட்ட, ஒரு ஒரு ஸ்கூல் 10th படிக்கிற பையன் கிட்ட போயிட்டு நீ ஜாடி ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, இதை இந்த பீட்டர் சொன்ன அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் ஆகுது. ஜாடி இல்லாத ஒருத்தன்னு சொல்லிட்டு நீ சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா ஜாடி ஒழிஞ்சிருமா? சரி, அதை வச்சு ரிசர்வேஷன் வாங்குறதாண்டா அது கரெக்டான ரிசர்வேஷன் போகுமா? நீ ஜாடி இல்லாத ஒருத்தன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் வாங்குறது மூலியமா ஜாடியால ஒடுக்கப்படுற ஒருத்தனோட உரிமை தான் நீ இப்ப தட்டி பறிக்கிற. நீ வந்து அந்த உரிமை இல்லாத ஒருத்தன் என்ன நினைப்பான், ஓகே நம்ம இது வாங்கிட்டா நமக்கு பிரச்சனை வராத போல நினைப்பான். கிடையாது ராசா, அது வாங்கினா உனக்கு வர உனக்கு பிரச்சனை. அந்த சர்டிபிகேட் உன்னை வந்து ஒரு காப்பாட்டி உனக்கு ஒரு சேஃப் கொடுக்குறான ஒரு 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 லைஃப் ஜாக்கெட்னு வச்சுக்கோடா. நீ வின்ட்ட, நீ லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க உனக்கு. மத்தவெல்லாம் போட்ல இருக்கான், நீ மட்டும் தண்ணியில இருக்க. நீ லைஃப் போட்ல இருக்கா, நீ தண்ணியில தத்தடிச்சுங்கிற. உனக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுக்கா. அந்த போட்ல இருக்க அவன் கேட்கறான், அப்படின்னா சார் எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுக்க அவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க, எனக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுங்கன்னு கேட்கறான். லைஃப் போட்ல இருக்கவன் கப்பல் முழுங்கினப்போ எவ்வளவு மடப்பு புண்டத்தனமா இருக்கு. இந்த மாதிரிதான் இது. அவன் தத்தளிச்சிருக்கான், தண்ணியில இருக்கான், நீ போட்ல உட்காந்துங்கிற, உனக்கு லைஃப் ஜாக்கெட் எடுக்கிறா, அவனுக்கு தேவை. ஆனா இது இது உட்காந்து கேட்கிற அந்த தண்ணியில இருக்க ஒருத்தனும் ஆமால அவனுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலா தானே இருக்கணும், அப்ப என்னங்க சார் நீங்க லைஃப் ஜாக்கெட் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுங்கன்னா என்ன நடக்கும் இங்க? ஓகே, நம்ம மெயினா ட்ரெஸ்ஸஸை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்ல, போடுற ட்ரெஸ் அண்ட் இதை பத்தி. ஸோ அதோட கன்க்ளூஷன் போச்சு. ஆனா நான் கொஞ்சம் ரொம்ப ஓவரா எமோஷனல் ஆகி நிறைய பேசிட்டேன் நான். இல்லை பீட்டரை அடிச்சுட்டு ரிசர்வேஷன் அடிச்சுட்டு அந்த மாதிரி நிறைய போயிருந்தேன். ரிசர்வேஷன் பத்தி பேசினது போயிருந்தேன். ஐ திங்க் ஏ டு டில இந்த வீடியோ பத்தி ஃபுல்லா செகண்ட் ஹாஃப் ஆஃப் வீடியோல ஃபுல்லா ரிசர்வேஷனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்போ டவுட் ஆனேன், இவன் என்ன சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நம்ம பேசின இப்ப நான் மட்டும் இல்லாம இதுக்கும் எல்லாரும் ரிசர்வேஷனுக்கு ஆதரவா என்ன ஒரு கருத்து சொல்லியிருக்காங்களோ அது ரொம்ப ரொம்ப கிளியரா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அவன் சொல்லியிருப்பாங்க. அவன் ஏன் இந்தியால இருந்து இன்னோவேஷன்ஸே வரது இல்லைன்னு சொல்லியிருந்தான் அவன். அந்த மாதிரி ஐசக் நியூட்டன் இவனுங்களா கூட பரவாயில்லடா, ஒரு யூடியூப் லெவல்ல இன்ஃபுளுசரா இருக்கிறவனுங்க கூட விடு, அவனுங்களுக்கு ஏதோ அறிவில்ல பேசுறான்னு விட்டுடலாம். ஆனா இந்த மாஸ்டர் படத்துல இந்த நம்ம விஜய் அண்ணா பண்ண வேலை இருக்கு பாரு, அந்த பொண்ணு கிட்ட போய் இங்க சார் இது கேஸ்ட் ரிலிஜன் டீடைல்ஸ் தான் வாங்கணும் சார்னு சொல்லிட்டு ஃபார்ம் தரவே
இப்பத்துல இருந்து இதை கிழிச்சாதான் ஜாஸ்தி யோகி கிழிப்பாப்புல. எனக்கு அதை பார்த்து டேய் நான் அணில் தான்டா அவன் அதை பார்த்து எனக்கு வந்துச்சு பாரு டேய் மடப்புண்டையாடா நீ விஜய் புண்டை அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா இவனுங்க வந்து சின்ன பசங்கள்ல 50 வயசு ஆகுது, சுத்தி எத்தனையோ பேர் இருப்பாங்க, அறிவு இருக்கிறவன் 1-2 பேராச்சும் இருங்க இருப்பான். இருங்க அவனாச்சும் சொல்லி இத வந்து இத நீங்க வந்து விஜய் அண்ணா வரைக்க கூடாது, லோகேஷ் அறவேக்காடு அடிக்கணும். லோக்கி அண்ணா வர போட்டு அடிக்கணும். இல்ல அவன் அந்த மாதிரி இது வந்து தற்கொலைத்தனமா நிறைய பண்ணிருப்பான். லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து பொலிட்டிக்கலா எதுவும் வைக்கிறான் இல்ல. Politically is not a right person. விஜய் அது மட்டும் கரெக்டா விஜய் கேட்டுக்கிட்டா வைக்கிற ஒரு இதுலதான் இருந்தான். ஏன்னா அவன் பொலிட்டிக்கலா அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிற பர்சன் மாதிரி தெரியல. ஓகேவா? அப்படிங்க ஏன்னா ஐயா. விஜய் லோகேஷே இருக்கட்டும், லோகேஷாவே இருக்கட்டும்டா, அந்த இடத்துல நீ இதை வைக்கலாம் வைக்க கூடாதுன்னு சொல்ற ஒரு பவர் இருக்கிற ஆளுன்னு பார்த்தா அது விஜய் தான். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் எபிசோட்லயே பேசியிருப்போம். அப்படியா? இல்ல இத பத்தி இல்ல, இந்த படத்துல ஆதவன் ஏழாம் அறிவு படத்துல ரிசர்வேஷனை பத்தி முருகதாஸ் தப்பான ஒரு டைலாக் வைக்கும் போது உதயநிதிக்கு கால் பண்ணி சூர்யா ரிசர்வேஷனை பத்தி தப்பான ஒரு டைலாக் இருக்கு அதை தூக்குங்கன்னு சொல்லிட்டு சூர்யா கேட்டிருக்கான். சூர்யா இத்தனைக்கும் விஜயோட வயசுல சின்னவன். ஏழாம் அறிவு வந்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஒரு சூர்யாக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான பேசிக்கான ரிசர்வேஷனை பத்தின ஒரு அறிவு கூட இவ்வளவு வயசாகி இவ்வளவு பெரிய பவர் ஒரு ஸ்டாரா இருக்கும் போது அந்த அறிவு புண்ணிய கூடமா இருக்கிறது விஜய்க்கு. நீங்க இப்ப நீங்க விஜய் அண்ணாவை பத்தி பேசுறீங்க, உதய அண்ணாவை பத்தி நீங்க விஜய் அண்ணாவை பத்தி பேசிட்டீங்களா, உதய அண்ணாவை பத்திட்டீங்களா? உதயோட அந்த எபிசோட்லயே உதய போட்டு அடிச்சாச்சு. ஓகேவா? விஜய் வந்து இப்ப நீ வந்து அவன் சொன்ன ஜஸ்டிபிகேஷன் தான் வந்துச்சு உதய். அப்போ ஆனா அவன் ஒண்ணு ஒத்துக்கிறான், நான் அப்போ இது இல்லாம தான் இருந்தேன் நானு. அது நல்ல விஷயம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலில நீ பிறந்துட்டு நீ அப்படி அந்த வயசுக்கு அடி இல்லாம இருக்கிறது எக்ஸ்கியூஸ் மாதிரி. இப்ப உதய கூட விடுறா, இப்ப உதய் இன்ஃபுளுன்ஸ் பண்ற இடத்துல கூட பெருசா இல்ல. ஆனா நீ விஜய்ன்ற ஒருத்தன் நீ சொன்ன பல லட்சம் பேர் இங்க கேட்டு இன்ஃபுளுன்ஸ் ஆகுறான்ற போது உனக்கு பேசிக்கா அந்த அறிவு இருக்கணும், அந்த ஒரு சோசியலா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னு. ஓகேவா? இப்போ வந்து நீ அப்படி பேசுறன்னா அப்போ நீ வந்து பாலிடிக்ஸ் வரணும்னு நினைக்கிற, சிஎம் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அந்த அறிவு 2022 21 அப்ப கூட உனக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் நீ பாலிடிக்ஸ் வந்து என்ன யூஸ்ன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. நீ எந்த தைரியத்துல நீ வந்து சிஎம் ஆகணும்னு நினைக்கிறான்ற ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு பேசினாலே நம்மடா பண்றோம், நம்மடா வரோம், மாஸ்க் காட்டுறோம், என்ன கொள்கை என்னது கொள்கைனா அடடா கொள்கை எந்த லட்சத்துல இருக்கானுங்க. இவன் இப்ப சின்ன இந்த நண்ப சின்ன கூட ஓகேடா, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல தெரிய வரலாம். ஆனா இவன மாதிரி ஒரு பெரிய ஆளு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ல. அது ஒரு பிரச்சனை. இதுக்கப்புறமாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா பண்ணுவானாங்கிறது பாக்கலாம். பட் ஆனா அது வந்து இந்த வயசுல நீ தெரியாம இருக்கிறது, பொலிட்டிக்கல் ஆம்பிஷனோட இருந்து நீ இதை பத்தி தெரியாம இருக்கிறது, நீ வந்து பெரியார கொள்கை தலைவரா கொண்டு வரல அர்த்தமே இல்லையா? அது அம்பேத்கர் கொள்கை தலைவரா வச்சுன்னு கவினிஷுல இன்னைக்கும் வாய திறக்கல இந்த ஆளு விஜய். அவன் திறக்க மாட்டான், அவன் கடைசிக்கும் அவன் தெரியல. அது சீக்கிரம் திறக்கணும். அது திறக்காம போனா அப்போ நீ உன் பாலிடிக்ஸ் மேல நீ ஏதோ சம்திங் நீ தப்பான ஆளுன்னு தானே தெரிய வருது. நீ வந்து கம்யூனிஸ்டோட அந்த இப்போ ஆச்சு மிளகாப்பொடி அது கூட தெரியாம இருக்கேன் நானு. அதெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு இந்த ஆனர் கில்லிங், ஜாதியின் பேரால் கொலை நடக்கிறது, ஜாதிய வன்கொடுமை எல்லாமே நடந்துதான் இருக்கு தமிழ்நாட்டுல எப்பவுமே. ஆனா இந்த கவினிஷனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, இன்னும் கூட டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறேன். ரொம்ப ஹார்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். இவனுக்கும் அதே தோணுங்க. நண்டா ஓகே மறுபடியும் நான் நண்டாக்கு வரேன்னு சொல்ல நினைக்காதீங்க பிசி டாக்கு. அவன் என்ன சொல்லியிருந்தானா, நான் சீரியஸ் பண்ணிட்டேன் நானு. ஹெல்த் வெல்த் அப்புறம் இது ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அவன் என்ன சொல்லியிருந்தானா, நம்ம வந்து நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சாலே வெல்த் சம்பாதிச்சாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப எல்லா படிச்சு எல்லா வெல்த் இருந்தோம் இப்ப இவ்வளவு நடக்குன்னா இது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. இதுக்கு மேலே ஒண்ணு இருக்கா இதுன்னு சொல்லிட்டு ஹார்ன் பண்ணிட்டாங்க இன்னும் கூட. என்ன ஏன்னா இந்த நாடகக்காரல் பண்றான்னு சொல்ற நாய்ங்களா இந்த எபிசோட்ல எல்லாத்தையும் பேசிடுவோம் போல. நம்ம இதுக்கு தனி எபிசோட் போடுறது வேணான்னு ஆனா பேசுறதுதான் என்ன பேசுவானுங்க. விடு, எனக்கு வார்த்தை வரல இந்த எபிசோட் பேசுறதுக்கு. இன்னொரு நாள் பேசலாம். அடிக்குது. ஆனா ஒண்ணு அவனை நீ மட்டும் கவினிச்ச பத்தி எதுவும் பேசாம இரு. தாவேக்கா காட்டுங்க, நீங்க தான்டா சாஃப்ட் கார்னரே போட்டு அடிதானா உங்களுக்கு எல்லாம். தாவேக்கா விடுங்கய்யா, நம்ம கேக்குற 7 பேரை வச்சு நாங்க பேசுவோம்டா. அவனுங்க கேட்க மாட்டானுங்க. ஏன்னா இந்த ஒரு இது மறுபடியும் இது பண்ற மாதிரி இருக்கும். அமெரிக்கால நீ வந்து மோசமான நம்ம ஏர்லி எபிசோட்ஸ் நம்ம 12 years of slave பத்தி பேசிருப்போம். நம்ம 12 years of slaveல அவ்வளவு மோசமான
ஆமா. அவ்வளோ மோசமான நிலைமையில இருந்த ஒரு கருப்பு இனத்தவர்கள் கூட இப்போ மத்த யூரோப்பிய கண்ட்ரீஸும் சரி, மத்த கண்ட்ரீஸும் சரி, நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க நேரத்துக்கு. இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. பிளஸ் அப்பல்லாம் அசால்ட்டா ஒருத்தன் ரேசிஸ்ட் கிளைம் பண்ணிட முடியாது ஒருத்தன் மேல. அவன் மேல அடிச்சு கிழிச்சிருவாங்க. ஆனா அதே அதே அளவுக்கு ஈக்குவலான ஒடுக்குமுறைய அனுபவிச்ச அதை விட மோசமா இன்ஃபேக்ட் சொல்லப்போன ஐ மைட் மீ ராங் விட மோசமா ஒடுக்குமுறைய அனுபவிச்ச சில பீப்புள் இந்த ஊர்ல இன்னமும் தனக்கான இதை கிளைம் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இன்னமும் அந்த துப்புரவு தொழிலாளர் வேலை பார்த்துக்கிறாங்க. கொரோனா டைம்ல வீடை விட்டு வெளியே வந்து வேலை பார்த்தவங்கள இன்னும் கூட நம்ம மோசமா ட்ரீட் பண்ணிக்கிறோம். அவங்களை அப்படியே வச்சுக்கிறோம். ரெண்டு கிட்டத்தட்ட இந்த பாட்டு தான். மெட்ராஸ்ல ஒரு பாட்டு வருமே, போஸ்டர் ஒட்டி பண்டல் ஒட்டி ஓட்டு போட்டு கூட்டம் போட்டு மாற்றமே எங்கள் பண்பாடுதான். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். என்ன இதை வந்து மத்த இது பண்ணா பரவாயில்ல. திராவிடம் பேசுற ஒரு அரசு இதை அப்படியே கண்டுக்காம இருக்கிறதோ சரி, கண்டுக்காம இருந்தா பரவாயில்ல. மேயரை விட்டு நாங்க டீ குடிச்சோம் உங்க கூட போராடா இருக்கிறது, நாங்க எங்க இது பண்ணணும்னு சொல்றது, அது வந்து இதெல்லாம் என்ன லிட்டரலா மாதிரி பாருங்க, எனக்கும் எஸ்டிஎஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற ஒரு ஒரு கவர்மெண்ட் சொல்ற வேர்ஷன் தான் அது. கரெக்டா? இப்ப நீ என்ன அவங்க கூட உட்காந்து டீ குடிச்சா ஒருத்தர் நீ என்ன பெரிய நீ சேவியர் புண்ட, அவன் வந்து ரொம்ப தாழ்ந்தவன், நீ அவன் கூட டீ குடிச்சு நீ உன்னால அவனுக்கு பெருமை வந்ததா? உண்ட நீ டீ குடிச்சா அவன் எல்லா கூட தான் டீ குடிக்கிற, அதை நீ எல்லார்கிட்ட சொல்லி காமிக்க. அப்ப அவங்க கிட்ட குடிக்க மட்டும் ஏன் சொல்லி காமிக்கிறான்னா நீ உன் மனசுக்குள்ளே வச்சுன்னு இருக்க. அவனுக்கு தாழ்ந்தவங்க நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுன்னு இருக்க. கரெக்டா? கலாநிதி மாற ஒரு நாள் சொன்னான் பாரு, எங்களை வந்து எஸ்டிஎஸ்டி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அவங்க எங்களை வந்து தீண்டத்தகாதவர் மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு சொன்னாரு. அதுதான். அப்ப நீ சொன்னாரு, வந்து வந்தாரு, போனாரு. அப்படி பேசி நம்ம பேசி இது பண்ணலாம். இப்போ நம்ம பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இஷ்யூ மாறிடுவாரு. அதுதான். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது தெரியல. அது அடிப்படையே தப்பா இருக்கே. அப்புறம் எந்த இதுல திராவிடம் பேசுறீங்கன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. பேசுற சரி கேள்வி விடு, வருது. பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் நம்ம போயிட்டோம். பின்னி பிணைஞ்ச ஒரு இதுவா ஆயிடுச்சு. நம்ம எந்த டாபிக்கை தான் உள்ள போயிடும். நம்ம அப்படியே கொஞ்சம் 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 தள்ளி வருவோம். இப்ப டாபிக்கு நம்ம வருவோம்டா. அடுத்த தள்ளி எங்க போவோம்? டாபிக்கு வருவோம் first. இன்னொரு ஹலோ. விஷயம், இந்த ஜெண்டர் ரோல்ஸ் பத்தி ஒரு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு விஷயத்துல. ஓகே, இப்போ ஆண் ஆண் மாமா நெடில், பெண் குரில், இதே விஷயத்துல ஆண் என்பவன் வேலைக்கு போகணும், பெண் என்பது வீட்டில் இருக்கணும் ஒரு ஸ்டீரியோடைப் இருந்துச்சு. ஃபைன். இப்போ எப்படி மாறிச்சுன்னா, அப்புறம் எப்படி மாறிச்சுன்னா 2 பேரும் வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஆம்பளை வந்து அவனுக்கு வேலை போயிட்டாலோ இல்ல சப்போஸ் ஒரு பேட் டைம் அதனால வேலைக்கு போக முடியும், மகளிர் மற்றம்ல ஊர்வசி ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி வேலை இல்ல நம்ம வீட்டுல இருந்தாலோ இல்ல ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும்னு நினைச்சாலோ அவனை எப்படி பாக்குறவங்க என்ன பேசுவாங்க, மத்தவங்க என்ன பேசுவாங்கன்ற எப்படி பாத்தீங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஆக்சுவலா இது வந்து ரொம்ப இதா சொல்றேனே, லைக் இவங்க பொண்ணுங்கன்னு மட்டும் சொல்றோம்னு நினைக்காதீங்க. பசங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குன்ற போது பசங்களுக்கு இருக்கிற பெரிய சொசைட்டல் ப்ரெஷர்னா இது ஒண்ணு. ஓகேவா? இன்னைக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு பொண்ணை வேலைக்கு அமைச்சு ஒரு பையன் வீட்டுல இருந்துட்டானா ஒரு பொண்ணுக்கு வர்றதை விட ரொம்ப மோசமான ஒரு ஜட்மெண்ட், ஒரு ஒரு அசிங்கமா பேசுவானுங்க அந்த பையனை பத்தி. ஓகேவா? அது வந்து லிட்டரலா அவனோட மொத்த மேன்லினஸ்லயே கொஸ்டின் பண்ணுவானுங்க இவனுங்க. ரொம்ப டயர் ஆயிருவானுங்க இதுல. அப்ப கூட அந்த பொண்ணுதான் போட்டு அடிப்பாங்க. பாத்தியா வந்தவொடனே எப்படி மயக்கிட்டான்னு சொல்லிட்டு இவனை பத்தி 2வது தான் வருவானுங்க. அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு பையன் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நிறைய வந்து சக்சஸ் ஸ்டோரிஸ் நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? ஒரு சப்போஸ் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஹவுஸ் ஹஸ்பண்ட் சுபாஷ் அவர மாதிரியா? இல்ல அந்த மாதிரி இல்ல. இவன் தானே அது ஹவுஸ் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? வீட்டு வேலையெல்லாம் செஞ்சான், எல்லாம் ஓகே, நல்லா போயிட்டு இருந்தாலும் அந்த இருந்துச்சு. பெடிக்யூர் பண்ண தண்ணியை எடுத்து குடிச்சிருக்க தேவையில்ல. அதுதான்டா நான் டென்ஷன் ஆயிட்டேன். அப்புறம் தான் டேய் நீ ஸ்வெட்டிச்சாடா, ஸ்வெட்டிச்சையாடா, ஸ்வெட்டிச்ச 4 இதுக்குள்ள வச்சுக்கோடா, அதை ஏன்டா யூடியூப்ல அப்படி சொல்ல மாதிரி போடுறேன்னு. இப்ப நம்ம தலைவர் குவிண்டன் டாரண்டினோ கூட அவருக்கான ஃபெட்டிஷ் இருக்கு, இல்லன்னு சொல்ல வரல. அவர் எவ்வளவு எலகண்டா காட்டுறாரு படத்துல அவரு தலைவன் நான் வந்து காலுக்கு என்னன்னா அது ரொம்ப முற்போக்கான ஆளா இருக்கானே, இவனை பார்த்து நிறைய வந்து ஐயா ஐயா ஆம்பளைங்களும் ஐயா வீட்டு வேலை இந்த சுபாஷோட பேக் ஸ்டோரி தோவிடா ஒரு வாட்டி சொன்னாரு. நான் ரீசெண்டா விசிட் பண்ணப்போ பார்த்தேன். இவன் தான் என்னது? இந்த ஒருத்தங்க வாய் ஒரு மாதிரி கோணையே வச்சுன்னு ஒரு வயசான ஒருத்தங்க டிக்டாக் போறாங்க, பாத்திருக்கியா? தெரியாது. வந்து இந்த அம்மான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. இந்த எஸ்விகேல இந்த கிரிஞ்சி ரீல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எபிசோட் வந்துச்சு. அதுல ஒருத்தங்க வந்து விஷம் குடிச்சிட்டு லைவ்ல 10 பேருக்கு டிவைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒரு பண்ணானுங்களே ஒருத்தங்க லைவ்லயே. அந்த மாதிரி ஒரு டிக்டாக் ஒருத்தங்க பண்ணிருப்பாங்க. அத வந்து இவனுங்க வந்து மாறி மாறி கலாச்சினே இருப்பானுங்க. அந்த கலாச்சி 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 அந்த பொண்ணு வந்து விஷம் குடிச்சிச்சு.
இவனுக்கு தாங்க முடியாம. அதுல ஒருத்தன் வந்து இவன் வந்து இப்போ கண்டென்ட்டை மாத்தி இந்த மாதிரி இறங்கிட்டான். ஒய்ஃப் வச்சு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்க வீடியோ போடுறேன்னு. இன்னொருத்த வந்து இன்னமும் அந்த லேடியை கிண்டல் பண்ணிக்கிறான். அந்த பேரு அந்த பொம்பளை பேர் தெரியல எனக்கு சரியா. நான் லிசனர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியுங்க. ஏன்னா முக்காசி எல்லாரும் எஸ்வி கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல ஒருத்தனா இவனா அந்த மாதிரி நீ அந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது அவங்க சாய்ஸ்னா விட்டுறலாம். ஆன் டெவரின்னு ஒரு அழகான படம் வந்துச்சு இவந்து சமுத்திரக்கனிது. நாட் கோனா லை, இட் வாஸ் டீசென்ட் வாட்ச். ஆனா அதை வந்து நீ உட்காந்து க்ளோரிஃபை பண்றது எனக்கு நாட் அ ஃபேன். நீ ஹவுஸ் ஒய்ஃப் ஆக்கிட்டு எப்படி க்ளோரிஃபை பண்ணி எப்படி டாக்ஸிக்கான விஷயமோ சீக்குவலி டு தட். இன்னும் ஒண்ணுதான். அது வந்து இது வந்து ஒரு டே டு டே நார்மலான ஒரு விஷயமா ஆகும். எனக்கு தெரிஞ்சு அப்ராட்ல அந்த ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஹஸ்பண்ட் மேபி நாட் எவ்ரி கண்ட்ரி. ஆனா இந்த மாதிரி விஷயம் ரொம்ப இங்க பாக்குற அளவுக்கு ரொம்ப ஸ்டிக்மேட்டைஸான விஷயமா இல்லையோன்னு தோணும் எனக்கு. அது வந்து ஃப்ரீயா ஒரு ஹஸ்பண்டால வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஒய்ஃப வேலைக்கு அனுப்பி இருக்க முடியுது. ஆனா இங்க வந்து அதை நினைச்சு பார்க்க முடியல. நான் வந்து இங்கேயே தமிழ்நாட்டிலேயே நிறைய சக்சஸ்ஃபுல்லான ஆளுங்க. ஓகேவா? முக்கியமா இந்த நேச்சுரல் ஓனர் இவர் இருக்கார்ல, குணசேகரன் சம்திங் நேச்சுரல் ஓனர். அப்புறம் ரைட்டர் ராமச்சந்திரன் சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருமே ஓகே. காமனா ஷேர் பண்ணது. அவங்க வந்து அவருக்கு நேச்சுரல் சோனர் வந்து அவர் பிசினஸ் பண்ணணும்னு இருந்தார். மேபி நான் நேம் சொல்லியிருக்கலாம். நேச்சுரல் சோனர் வந்து பிசினஸ் பண்ணணுன்ற ஐடியால இருந்தாரு. பட் ஆனா அந்த டைம்ல அவங்க வைஃப் தான் வேலைக்கு போய் இவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த கேப்ல தான் இவர் வந்து பிசினஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்தாரு. இந்த ரைட்டர் சொன்னால அவர் வந்து புக் எழுதணும்ன்ற இன்ட்ரெஸ்ட்ல அவங்க வைஃப் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி அப்புறம் தான் அவர் எழுத ஆரம்பிச்சு அது ஒரு பிக்கப் ஆகி போச்சு. அது வரைக்கும் அவங்க வைஃப் தான் அவரை வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டாங்க. அவங்க வேலைக்கு போய் earn பண்ணி பாத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அதுதான் ஹெல்த்தியான ஒரு ஃபேமிலியா இருக்கும். அதை விட்டுட்டு இவனுங்களே ஒரு இதுல இருக்காங்க. இன்னும் பாக்குறேன் பல ஹஸ்பண்ட்ஸ் முக்கியமா அதான் இந்த மிசோவா இருக்கிறவனுங்க வீட்டுல சோத்துக்கே வழி இல்லைனாலும் இப்போ வைஃப் நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். புரியுதா? இப்ப வைஃப் வேலைக்கு வேலைக்கு அனுப்பா எப்படி அனுப்பிச்சா சோறு தின்னுவானுங்கன்னு தெரியலையே. மினிமம் வேலைக்கு அமிச்சா ஒரு 20,000 15,000 வருதுன்னே வச்சுக்கோ. ஏன் 10,000 வருதுன்னு கூட வச்சுக்கோ. போயிட்டு வந்தா உங்க குழந்தைக்கான ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டி குவாலிட்டியான எஜுகேஷன் தரலாம். இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிளான் போடலாம். சேர்த்து வைக்கலாம் ஃபியூச்சருக்காக. எவ்வளவு பண்ணலாம். ஒரு பெக்ஸா ஒரு 5,000 இருந்தா கூட எவ்வளவு பண்ணலாம் நம்ம. ஆனா அதை பத்தி எல்லாம் வச்சுக்க மாட்டானுங்க. இவனுக்கு பொறுத்த வரைக்கும் பொண்ணு வேலைக்கு போக கூடாது. இப்ப என்ன பார்த்தா என்ன சொல்லுவான், அதெல்லாம் பொண்ணு ஏதாவது வேலைக்கு போயிட்டு அங்க யாராச்சும் பாட்டு கள்ள தொடர்பு வந்துருமோன்ற ஒரு இன்செக்யூரிட்டியோட சுத்தின்னு இந்த இருக்கானுங்க. இன்செக்யூரிட்டி வந்து அவன் இது இப்ப சொன்ன பாத்தியா செகண்ட் ஒன்னு அதுதான் பிரைமரி ரீசனே. இன்செக்யூரிட்டி அவனுங்க என்ன சொல்றீங்க எல்லாருக்குமே இருக்கு. அவன் கூட ஓடிட்டா என்ன பண்ணி அவன் கூட நீ ஏன் அப்படி ஒரு ட்ரஸ்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க முடியும் அதுதான் எனக்கு அதனால? நீ அப்படி எப்படி இருக்க முடியாது. அப்புறம் தினைக்கும் அப்படியே வச்சுனே இருப்பியா மனசுக்குள்ளேயே? ஐயோ ஓடிடுவாளோன்னா எப்படி உட்கார பண்ணிக்கலாம் உன்னால லைஃப்ல. நீ வந்து ஓடணும்னு நினைக்கிறவ வீட்டுல இருந்தாலும் ஓடுவாடா. முட புரிஞ்சுக்கோ. இது ஒரு இது நம்ம எதுக்காடா பின்னாடி எழுதி வைக்கலாம் போல. சேம் சேம் சினாரி இதே மாதிரி பேர் தமிழா நீ நானா டிபேட்ல பார்த்தேன். இருக்கு சார் அதுக்கான இது நம்ம உருவாக்கி வைக்கணும்னு ஏதோ சொல்லியிருந்தானுங்க. பிரேக்கப் பற்றி தான் ஏதோ ஒண்ணு. எனக்கு இந்த மாதிரி நிறைய பாக்குறேன். ஆனா எங்க பாக்குறேன்ற மறந்து போயிடுற அடிக்கடி. சரி விடுங்க. மூவிங் ஆன். ஹவுஸ் ஹஸ்பண்ட் இது பண்ற பிரச்சனை இல்ல. இவனுங்க இந்த மிஸ்ஸோ மைண்ட் செட்டை தாண்டி முக்கியமா நான் டாபிக்னு வரும்போது வெளியில இருக்கிறவன் என்ன இப்போ நம்மளே சர்க்கிள்ல பார்ப்போம். ஓகேவா? ஈஸியா ஒருத்தனை அந்த மாதிரி ஏதாச்சும் வைஃப் வேலைக்கு அமிச்சு வீட்டுல இருந்தாலோ இல்ல ஏதாச்சும் சின்ன வீட்டு வேலையை பண்ணா கூட ஒரு எப்படி சொல்றது, ஒரு டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிட்டு அவனை பத்தி தப்பா பேசுற ஆட்டிடியூட் இருக்கு இங்க. ஆனா நம்ம ஜென்ரேஷன் பசங்க கொஞ்சம் அதுல மெச்சூர்டா இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சரி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். வீட்டு வேலையே ஹஸ்பண்ட்ஸும் பண்றாங்க. இப்போ கல்யாணம் ஆகி இப்போ குழந்தை பெற்றவங்க இந்த நம்ம ஜென்ரேஷன் பசங்களும் பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். கொஞ்சம் மாறுது. பட் ஆனா இது இன்னும் நிறைய மாறாம தான் கிடக்கு. முக்கியமா இந்த ரூரல் சைட்ல இங்கே கூட மிசோவா இருக்கீங்க நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்கு. வெளில இருக்கிறவன் என்ன நிறைய சொல்லுவானோங்கிற பயத்தினால கூட அந்த ஒரு நம்மளே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சா கூட அந்த மத்த என்ன நினைப்பான்ற ரீசனுக்காகவே அதை பண்ணாம அந்த அதிகாரம் செலுத்தணும்னு நினைக்கிறவனுங்களும் இருக்கானுங்க. சொன்னீங்க ஜங்கோ. முக்கியமான இஷ்டுக்கு வருவோம். இந்த பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னு மேட்ரு வந்து நம்ம மெயினா எங்க இந்த இது வரும்னா இப்ப இருக்க டே அண்ட் ஏஜ்ல இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு விஷயத்துல நம்ம என்ன போஸ்ட் போடுறோம், என்ன மாதிரி போட்டோ போடுறோம், ரிலேட்டிவ்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கானுங்க, ரிலேட்டிவ்ஸ் இன்ஸ்டால வந்து ஃபாலோ பண்றவனுங்க அவனுங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களோன்ற ஒரு ஸ்டிக்மா இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்க உங்க வீட்டுல ஏதாச்சும் வந்திருக்க அந்த மாதிரி உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒருத்தவங்க போஸ்ட் போடும்போது ரிலேட்டிவ்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு அதை ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா ஏதாச்சும்?
பாக்கியராஜ் இது வரைக்கும் அந்த மாதிரி நம்பர்ல. அந்த மாதிரி இன்ஸ்டால ஆக்டிவா இருக்கிற மாதிரிலாம் யாரும் இல்ல. இருக்காங்க. பட் ஆனா எல்லாம் எங்க கசின்ஸ் அப்படிதான் இருக்காங்க. அவங்களாம் எதுவும் பிரச்சனை அது மாதிரிலாம் வந்ததில்ல. இப்போ இந்த நம்ம இவ்ளோ பேசணும் நம்ம எல்லாத்துக்குமே ஜெனரேஷனல் கேப் தான் ஒரு காரணம் நினைக்கிறீங்களா நீங்க? அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். இப்படி உங்களை ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணதுக்காக நாங்க பாட்காஸ்ட் வச்சு நடத்திக்கிறோம் நம்ம. யோ என்னையா இவன் நீ கேட்டா இவன் ஒரு 10 நிமிஷம் பேசுவான். அதுக்குள்ள நம்ம ஆ, ப்ரிப்பேர் ஆயிடலாம் தானே கேட்டது. நீ ஒரு நூல் நீ ஒன்னு எடுப்ப அப்படின்னு நான் எடுப்பேன்னு பண்ணா அதுவும் ஒரு காரணம் சொல்லி கமல் மாதிரி ஒரு வார்த்தையில பேசி ஒண்ணு அவன மாதிரி ஒரு வார்த்தையில முடிச்சிட இல்ல அவன மாதிரி தொண்டை பேசி நிக்கிற நார்மலா பிஹேவ் பண்ண மாட்டியா? என்னையா நீ இல்ல ஈர வெங்காயம் கரெக்ட் வேணாம். தான். ஜெனரேஷனல் கேப் எப்படி இது அஃபெக்ட் பண்ணு மட்டும் சொல்லு எனக்கு. இது வந்து ஜெனரேஷன் கேப் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எனக்கு பெருசா அது ஒரு முக்கியமான ரீசன் தான். பட் ஆனா அதுதான் பெரிய ரோலாங்கிறது தெரியல. இப்போ வந்து நம்ம அம்மா அப்பா அந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்த பாக்குறதுக்கும் நம்ம ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க பாக்குறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நான் அதை சொன்ன மாதிரியே லைக் சொன்னல, இந்த நம்ம ஜெனரேஷன் பசங்க வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ ஒரு வீட்டுக்கு தேவையானதை ஒரு ஒய்ஃப் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாலும், அதான் சோ கால்ட் ஹவுஸ் ஒய்ஃப்க்குன்னு இருக்கிற வேலையை செஞ்சாலும் அதை ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்க்காம நல்ல விஷயமா பாக்குற ஒரு ஜெனரேஷன் வந்திருக்கும். பட் ஆனா வீட்டுல இந்த பெரியவங்க சைட்ல பார்த்தா அந்த மாதிரியான இது இல்ல. ஓகேவா? இன்னைக்கும் இப்ப நானே போய் பாத்திரம் கழுவலான்னு போனாலும் எப்படியே பையன் பாத்திரம் கழுவுறான்னு கேள்வி கேட்கிற கூடிய ஆளுங்களும் இருக்காங்க அந்த வயசுக்காரங்க. புரியுதா? ஸோ ஆமா, முக்கியமான ரோலும் ப்ளே பண்ணுது இந்த ஜெனரேஷன் கேப். இது வந்து ஒரு நடந்துச்சு. ரீசெண்டா என்ன ஆயிடுச்சு, நான் வந்து இப்ப என் புது வீட்டுல இருக்கேன். புது வீடு ஹவுஸ் ஓனர் வந்து எனக்கு வீட்டுக்கு எதிர்க்கவே இருக்காரு. துணி காய போடுற ஏரியா வந்து காமனா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மிஷின்ல இருந்து துணி காய போட்டுருந்தேன் போல. ட்ரையர் முடிஞ்சிச்சு. எடுத்து நின்று போயிட்டு துணி காய போட்டுருந்தேன். கேட்டாரு, அப்பா வீட்டுல யாரும் இல்லையான்னு கேட்டாரு. ஆமாங்க, எல்லாம் வெளியே போயிருக்காங்கன்னு. ஓ, நீங்க துணி துவைச்சு கேட்டாங்க. ஆனா நான் இல்லைங்க, மிஷின் தாங்க துவைச்சிட்டு சொன்னா. ஓகே ஓகே, நீங்க காய போடுறீங்க? ஆமா, என் துணி நான் தான் காய போடுறேன். கொஞ்சம் வயசானவர் தான், அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஓ சூப்பர் சூப்பர், வெரி குட்ன்றாரு. வெரி குட்டா? என்ன 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 இப்ப நான் பெருசா பண்ணிட்டேன்னு சொல்லி வெரி குட். ஆக்சுவலி நல்ல மனுஷன் தான் அவர். பட் அவரோட இது பார்க்கப்படி ஓகே பரவாயில்லையே, துணி அவளே காய போடுறாரு, நல்ல விஷயம்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நமக்கு ஒரு சாதாரண விஷயம்ன்றது அவருக்கு தெரியலாரு. புரியுதா? இந்த இவ்வளவு ஜென்ரேஷனுக்கு இந்த ஒரு அவருக்கு எனக்கு இருக்கிற வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்குன்னா எனக்குன்னா ஒரு 28 30 வயசு ஆல்மோஸ்ட் டபுள் ஏஜ் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு கேப்ல அவர் வந்து ஹி ஹாஸ் அ மெச்சூரிட்டி டு திங்க் தட் திஸ் இஸ் இது ஒரு குட் வெரி குட்னு சொல்ற அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இது ஒரு சாதாரண விஷயம் நமக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கு. இந்த ஜெனரேஷன் கேப்ல இருக்கு இங்க நிறைய. இதுவே இந்த நீ சொல்றத அதை பார்த்து பாராட்டுறவங்களே அதுவே ஒரு பெரிய சிஃப்ட். ஓகேவா? ரொம்ப சில பேர் தான் இந்த பழைய ஜெனரேஷன்ல இருக்கிற ரொம்ப சில பேர் தான் அந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஓகே, அந்த மாதிரி அடாப்ட் பண்ற பெரியவங்களை பார்த்தா எனக்கு பெரிய மரியாதை வரும். ஏன்னா அவங்க அதை வந்து லைக் ஓகே இந்த ஒரு ஆமா அந்த ஒரு புது ஒரு நியூ சோசியல் ஒரு வியூவோட பாக்குறாங்க. பட் ஆனா முக்காவாசி பேரு அதை நம்ம பார்க்க முடியாது அவங்க கிட்ட. இன்னும் அந்த ஒரு பழைய காலத்திலேயே ஊறி போய் தான் கிடக்குறாங்க இன்னும். அதை அவங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் முக்காவாசி பேர் அந்த மாதிரியான ஆளுங்களா தான் இருக்காங்க. இந்த கம்ப்ளீட் டாபிக்லயே முக்கியமான ஒரு ஐரணி நினைத்தமா, நம்ம வந்து முக்காவாசி லைஃப் வந்து பாக்குறவன் என்ன நினைப்பானோ, அவன் என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸையும் வாங்கிட்டு. ஆனா உண்மை ரியாலிட்டி என்னன்னா, அப்படிலாம் ஒண்ணுமே அவன் ஞாபகம் வச்சுக்க மாட்டான். நம்ம யாருமே நம்ம பண்ற டிஸ்டன்ஸ் நிறைய பேர் அவன் வந்து அவன் அந்த டைம்ல அவன் பேசுறதுக்கான ஒரு 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 கான்வர்சேஷனல் ஹூக்கா இருக்குமே தவிர அவன் வாழ்க்கை ஃபுல்லா அதை ஞாபகமே வச்சுக்க மாட்டான். இட்ஸ் லைக் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துச்சு நம்ம ஊர்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. கோயம்புத்தூரா? இல்ல சரி, கோயம்புத்தூர்னே வச்சுக்கோ. அப்ப கூட நான் ஜீரோ டவுன் பண்ற கஷ்டம். ஒரு பெரிய ஸ்கேம் கோயம்புத்தூர்ல 2 வருஷம் முன்னாடி நடந்துச்சுன்னு சொன்னா உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியுதா? யாராலையும் முடியாது. நாட் ஜஸ்ட் பிகாஸ் கோயம்புத்தூர் நிறைய ஸ்கேம் நடக்குது இல்ல. ஏன்னா இந்த சொசைட்டில நடக்கிற பெரிய சரி அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஜாதி பேர்ல ஒரு கொலை நடந்துச்சு. அது ஞாபகம் இருக்கா? தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க மறந்துட்டு போயினே இருப்பானுங்க. உங்க ஆண்டவர் சொன்ன மாதிரிதான் மறதி ஒரு நேசிய நோய். இந்த மாதிரி அதுதான் சொல்ல வந்தேன். எங்க ஆண்டவர் அப்படியே சொல்லிருக்காருப்பா. அதுதான் அந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் நம்ம பாக்குறோம் என்ன சொல்லுவானோன்ற ஒரு இஷ்டத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவன் அவன் வந்து அடுத்த நாள் அவன் மறந்துட்டு போயினே இருப்பான் அவன். ஏன்னா இவ்வளவு பெரிய இதுவே பெரிய பெரிய இஷ்யூஸ்மே மறந்துடுறானுங்க. மோடி மோடிஜி வந்து ஒரு வருஷம் ஒரு
வருஷம் 10 வருஷம் நல்லா ஊம்ப விட்டு இப்ப நம்ம போய் எலெக்ஷன் அப்ப மறந்துட்டானுங்க. கொரோனா சுத்தடிச்சுட்டு பார்த்தாரு, டிமானிட்டைசேஷன் சுத்தடிச்சு பார்த்தாரு, ஜிஎஸ்டி எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் ஓட்டு போட்டானுங்க. அதை விட்டுட்டு நீ போடுற ட்ரெஸ்ஸையோ, நீ எடுக்கிற கோர்ஸையோ, நீ சாப்பிடுற சரியோ, அதையோ ஒருத்தன் பேசிப்பானா, அவன் அந்த டைம்ல பேசுறதுக்கு உன்கிட்ட தேவைப்பட்டுச்சு. அந்த 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 டைம்ல நீ மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான். அவனும் ஞாபகம் வச்சுக்க போறது இல்ல, அவன் ஒருத்தங்கிட்ட பேசின பத்தி அவனே ஞாபகம் வச்சுக்க போறது இல்ல. அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லைன்னு என்னோட ஃபைனல் வேர்டிக்க வைக்கிறேன் நான் இதுல. இப்ப மைல்ஸ் சொன்னது ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சோஷியல் ப்ராப்ளம்னு இல்லாம நம்ம எல்லாருமே பர்சனலா இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேவா? கண்டிப்பா எல்லாருமே டெய்லி லைஃப்ல இன்னொருத்தர் நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயத்திலேயே ஸ்பெண்ட் பண்ற ஆளுங்க தான். முக்கியமா நான் பர்சனலாவே ரொம்ப நர்வஸான ஒரு டைப் தான். கண்டிப்பா இந்த மாதிரி தப்பா ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப கான்சியஸா இருக்கிற ஒரு டைப் தான். பட் ஆனா மைல் சொன்ன ரீசன் நான் முன்னாடி இதை கொஞ்சம் இது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்க நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். இது ஓகே மறந்துடுவாங்க. ஆனா நம்ம அதை நினைச்சு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல நானும் அதை ஓகே இது கண்டிப்பா நம்மள யாரும் ஞாபகம் வச்சுக்க போறதில்ல, மறந்துடுவாங்க. நம்ம பண்ண வேண்டியதை பண்ணணும். ஓகேவா? ஒரு கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயத்த மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்ற ரீசனுக்காக பண்ணாம இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி நான் சில விஷயத்துல அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் ரிசல்ட்டும் தந்திருக்கு. ஸோ அது மைல் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா யாருமே நம்ம என்ன பண்றோம் என்ன அந்த பாயிண்ட்ல அசிங்கப்பட்டதெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். நம்ம குளிக்கும் போது யோசிப்போம். நம்ம 6ஆம் கிளாஸ்ல நம்ம இது கிரிஞ்சா பண்ணுவே ஐயோ நினைப்போம் நம்ம சவர்ல இருக்கும் போது. ஆனா அது யாருக்கும் ஞாபகம் இருக்காது, நமக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும். யாருக்கும் ஞாபகம் இருக்காது, நம்மளுக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே அதை பத்தி மறந்துருப்பாங்க. அதுல நிறைய பேர் மண்டையே போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம மைண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மள டார்ச்சர் பண்ணும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு செயினை பிரேக் பண்றது அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். யாரும் நம்மள ஞாபகம் வச்சுக்க போறதில்ல, நம்மளுக்கு ஆப் வச்சுக்கிறோம் அதை நினைச்சு. அதுக்குன்னு கரெக்டா எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். யார் என்ன சொன்னதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெட்டி போட்டுனா ரோட்ல நடந்து போடலாம். அது அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணாதீங்க guys. கோயம்புத்தூர் மாப்பிள்ள மாதிரி போய் கோயம்புத்தூர் மாப்பிள்ள யாருன்னு தெரியுமான்னு கேட்டு அசிங்கப்படக்கூடாது. அது வேற டைப் ஆஃப் மினிமம் ஹியூமன் மாதிரி நடந்துக்கோங்க. போடும் ரொம்ப ஓவர் இது அக்கறைப்பட வேணாம் இதை பத்தியும். ஆமா, ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கானுங்க, இல்லன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போய் கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஏறானுங்க. அவனும் மையத்துல இருக்க மாட்டானுங்க இந்த கட்சிக்கார முறக்கொண்டு. இருந்தவரையும் அடிச்சு ஓட விட்டீங்க. சரி, ஓகே. அரசியல் தவிர்ப்போம் இனிமேல். ஓகே, இந்த எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஸ்பாட்டிஃபைல எங்களை ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு ரேட் பண்ணுங்க. நீங்க ரேட் பண்ற மூலியமா தான் எங்களுக்கு ஆல்கரிதம்ல புஷ் ஆகும். இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் மென்ஷன் பண்ணிடுறேன். என்னோட ஐடிஸ் அண்ட் ஜாங்கோட ஐடிஸை மென்ஷன் பண்ணிடுறேன். மாபியஸ் ஏன் ஐடியில் இல்லைன்னு கேட்காதீங்க, அவர் எங்கேயுமே இருக்க மாட்டாரு. அவர் ஹீஸ் பியாண்ட் தட். நாங்களே அவரை வச்சுட்டா பிடிப்போம். அவர் ஐடியில தேட முடியாது உங்களால. தமிழ் நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா பிடிச்ச ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க. நாங்க இப்போதைக்கு உங்க அம்மா உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, உங்க அம்மா உங்களுக்கு பிடிக்கும்னா ஃபாலோ பண்ணுங்க, உங்க அப்பாவை பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்க. ஆர்ஃபன் சார்ஜ் கேட்டுனா என்ன பண்ணுவாங்க? ஓகேவா? ஆர்ஃபன்ஸா இருந்தீங்கன்னா யோ வேணாம்யா, விட்டுறியா? நானே ஆர்ஃபன்ஸ் வந்து உங்க பேரண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. பாவி யாராச்சும் இருக்க போறாங்க, தப்பா நினைச்சுக்க போறாங்க கேட்க. இல்ல அவ்வளவு ஸ்னோஃபிளேக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க நம்ம லிசனர்ஸ். அவ்வளவு ஸ்னோஃபிளேக்கா இருந்தா தயவு செஞ்சு இந்த பாட்காஸ்ட் கேட்காதீங்க. நான் இந்த மாதிரி தான் நாங்க பேசுறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைல்ஸ் மொராலஸ். Gang, 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 bitch, that nigga, money, 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 gang, gang, nigga, money, gang, gang, bitch, that nigga, money, Live next level. nigga, money, hey.